بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று காலை முதல் பிரச்சாரகர்களுக்கான பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய தினத்தின் இறுதி நிகழ்ச்சியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் விளக்கம் தருமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். ஒரு ஜமாத்திலே, ஒரு கொள்கையிலே ஒருவர் ஏன் இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து விளங்கி அந்த அமைப்பிலே அவர் பங்கெடுத்தால் அந்த ஜமாத்திலே நிற்பதற்கு இடையூறாக எத்தனை சிரமங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு தாங்கி கடைசி வரை அதிலே நீடித்து நிலைத்திருப்பார். அது குறித்த எந்த புரிதல்களும் இல்லாமல் ஏதோ மக்கள் எல்லாம் செல்லுகிறார்கள், இன்றைக்கு இந்த ஜமாத்துக்கு தான் மவுஸ் அதிகமா இருக்குது, ஸ்கூல்ல பேச்சாளர்கள் எல்லாம் நல்லா பேசுறாங்க, இவங்களை பிரதமர் எல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதை வச்சு நம்மளும் ஏதாவது உள்ளடியில சந்தடி சாக்கல என்னமாவது ஒன்று ஆதாயம் அடைந்து கொள்ளலாம் என்றெல்லாம் ஒரு சரியான காரணம் இல்லாமல் இந்த ஜமாத்தில் இருப்பதற்கான நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் இதிலே நாம் பங்கெடுத்தால் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுகிற பொழுதெல்லாம் அதிலிருந்து நாம் விலகிச் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூ சுஃபியானுக்கும் ஹிர்கல் மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலை பற்றி நாம் பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம், நாமே பேசியிருப்போம். ஆரம்பத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு பரம எதிரியாக, மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தியவராக, உஹது போர்க்களத்திலே எண்ணற்ற சஹாபாக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக திகழ்ந்தவர் அபூ சுஃபியான் அவர்கள். அப்படிப்பட்ட அபூ சுஃபியானிடத்திலே ஹிர்கல் கேட்கிறார், மன்னர் கேட்கிறார், இது மாதிரி உங்களுடைய ஊரிலே முகமது என்று ஒருவர் வந்திருக்கிறார், இறை தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னால் அவருடைய வம்சத்திலே யாரேனும் இது போன்ற தகவல்களை சொல்லி இருக்கிறார்களா, அவர் உங்களிடத்திலே பொய் பேசி இருக்கிறாரா, அவருடைய நாணயத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே சண்டைகள் நடைபெற்றிருக்கிறதா, அந்த சண்டையிலே வெற்றி பெற்றவர் யார், தோல்வி அடைந்தவர் யார், எத்தனை தடவைகள் வெற்றி, எத்தனை தடவைகள் தோல்வி, இப்படி நபிகள் நாயகத்தை பற்றி வெளியிலே இருக்கிற ஹிர்கல் பல்வேறு கேள்விகளை அபூ சுஃபியான் இடத்திலே கேட்கிறார். அப்பொழுது இடையில ஒரு கேள்வி அவர் விடுக்கிறார், ஃபஹல் யர்தத்து அஹதும் மின்ஹும் சக்தத்தன் லிதீனிஹி, அவருடைய மார்க்கத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் யாரேனும் அதனை வெறுத்து அதிலிருந்து வெளியேறி இருக்கிறார்களா? ஃபகால லா, அவருடைய பதில் என்ன, அப்படி ஒருத்தர் வெளியே போகவே இல்லைங்க, உள்ளுக்குள்ள போனப்ப உள்ளே தான் இருக்கிறான், சாகர வரைக்கும் அங்கதான் இருக்கிறான், எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாலும் அங்கிருந்து வெளியே கொண்டு வர முடியல, ஊரை விட்டு வெளியே அனுப்புனா கூட அவங்க வெளியே கொண்டு வர முடியல, சொத்து பத்துக்களை எல்லாம் பறிச்சாலும் வெளியே கொண்டு வர முடியல, சுடுமணல்ல போட்டு புரட்டினாலும் அவர்களை அந்த கொள்கையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியல, கடைசி வரைக்கும் அதிலேயே தான் இருக்கிறாங்க, உள்ள போன யாரும் உள்ள இருந்து அந்த மார்க்கத்தை வெறுத்து வெளியிலே வரவில்லை என்று அபூ சுஃபியான் சொன்ன வரலாற்று செய்தியை நாம் தெரிந்திருக்கிறோம். புகாரி, முஸ்லிம் போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சியில உள்ளுக்குள்ள வந்தவங்க திரும்பி போகாம இருந்ததுக்கு என்ன காரணம்? அவர்கள் காரணத்தோடு புரிந்து அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாம ஏன் இந்த இஸ்லாத்திற்குள்ள நுழைகிறோம், இந்த முகம்மதுடைய வழிமுறையை ஏன் பின்பற்றுகிறோம், இதனால் நமக்கு கிடைக்கிற இந்த உலகத்தின் ஆதாயம் என்ன, இதனால் நமக்கு கிடைக்கிற மறுமையின் பலன் என்ன, அவற்றையெல்லாம் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அளவு கடந்த துன்பங்களாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். தங்களுடைய உயிரை கூட அதற்காக தியாகம் செய்தாலும் சரி, இந்த கொள்கையினை நாங்கள் தியாகம் செய்ய மாட்டோம் என்று விடாப்பிடியாக உறுதியாக நின்றார்கள். மார்க்கத்தை விளங்கியவர்கள் இவர்கள். ஆனாலும் இந்த மார்க்கத்தில் இருந்து யாருமே போகலையான போகத்தான் செஞ்சார்கள். இவர் போகலன்னு அபூ சுஃபியான் சொன்னாலும் கூட போகத்தான் செஞ்சாங்க. ஏன் போனாங்க, எப்படி போனாங்க? பல கட்டங்களில் இஸ்லாத்தை விட்டு சில பேர் வெளியேறி இருக்கிறார்கள். உதாரணமாக அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டு விட்டு உலகத்திற்கு திரும்பி வந்த நேரத்தில்
அந்த செய்தியை எடுத்து சொல்கிற பொழுது பல பேர் அதை வெறுத்து வெளியில ஓடினார்கள். இவர் என்ன புதுசா சொல்றாரு, நம்ப முடியாத சொல்றாரு. ஒரே இரவுக்குள்ள மக்காவிலிருந்து புறப்பட்டு பைத்துல் முகத்தஸ்ல போய் தொழுகையை நடத்திவிட்டு அங்கிருந்து வானலோகத்திற்கு சென்று அல்லாஹ்விடத்திலே உரையாடி விட்டு வந்ததாகவெல்லாம் சொல்லுகிறாரே, இதுவெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விரும்பாதவர்கள் அங்கிருந்து வெளியேறத்தான் செஞ்சாங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன, வெறுத்து இந்த மார்க்கத்தை வெறுத்து வெளியே போயிருக்கிறாங்களா? மார்க்கத்தை வெறுத்து யாரும் வெளியே போகல. இவர் சொல்றதே நம்மனா பல பேர் கேள்வி பண்ணுவாங்களே, உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக பிறருடைய விமர்சனத்திற்கு பயந்து கொண்டு வேறு வேறு காரணங்களுக்காக வேண்டி வெளியிலே போயிருக்கிறார்களே ஒழிய இதை தவறு என்று விளங்கி அல்லது தவறு என்று வாதிட்டு தவறு என்று அதற்கான சான்றுகளை முன்வைத்து அதற்கு பிறகு இதிலிருந்து யாரேனும் வெளியேறி இருக்கிறார்களா என்றால் ஒருவரை கூட அப்படி காட்ட முடியாது. அந்த அடிப்படையில் இந்த ஜமாத்தில் எத்தனையோ பேர் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீடித்து நிலைத்திருக்கிற மக்களையும் பார்க்கிறோம். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சாரம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே தோள் கொடுத்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பட்டியலிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் பேர் இருந்தாலும் எத்தனையோ பேரை நம்முடைய ஜமாத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். பல பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த ஜமாத்திலே ஏன் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாதான் காரணம். நீ உங்களுடைய பார்வையில ஓட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவங்க எல்லாம் புரியாத ஆளா என்று சில பேரை பத்தி நினைப்பீங்க. யாரையெல்லாம் வெளியில போயிருக்கிறாங்க என்று பேமஸான மக்களுக்கு அறிமுகமானவர்களை பற்றி நீங்கள் சிந்தித்தால் இந்த ஜமாத்துல இருக்கிறது ஏன் இருக்கிறோம் தெரியாம இவர் இருந்தாரா அப்படி ஒரு கேள்வி வரும். பாக்கருக்கு தெரியாதா? ஹாமித் பக்ரிக்கு தெரியாதா? சைஃபுல்லா ஆஜாவுக்கு தெரியாதா? அலி அக்பர் உமருக்கு தெரியாதா? எத்தனை தாயிகளை பட்டியல் போடுவோம், எத்தனை பிரச்சாரங்களை பட்டியல் போடுறோம். அவங்க எல்லாம் தெரியாம தான் இருந்தாங்களா? தெரியாம தான் இருந்திருக்க. நிஜமாக அவர்கள் தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஜமாத்தை விட்டு ஒரு அடி கூட வெளியில எடுத்து வைத்திருக்க மாட்டார்கள் என்பது உண்மை. அதுதான் நிஜம். யாரும் எடுத்து வைக்க மாட்டான். அவங்க என்ன எதுக்காக வேண்டி ஏன் போனாங்க அப்படின்னா இந்த ஜமாத்துல இருக்கிறதுக்கான காரணத்தை தப்பாக அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதுதான் வெளியேறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். என்ன புரிஞ்சிருந்தாங்க? இந்த ஜமாத்துல இருக்கிறதுனால் சில ஆதாயங்களை எதிர்பார்த்து ஆதாயத்திற்காக இருந்தவர்கள். இதில் இருந்தால் சில பேர் பதவி கிடைக்கும் என்று நினைத்தார்கள். பதவி கிடைக்குமா? பதவி கிடைக்கல, அதனால தேவையில்லை என்று போட்டுவிட்டு ஓடியவர்கள் உண்டு. இதுல இருந்தால் கட்ட பஞ்சாயத்து செய்யலாம் என்று சில பேர் நினைத்தார்கள். அந்த சுகம் அவர்களுக்கு கிடைக்கல, இது சரி வராதுப்பா விட்டுட்டு ஓடிட்டாங்க. இதுல இருந்தா தலைவரே அவரே இவரே என்று நம்மளை வாழலாம புகழ்வார்கள் என்று சில பேர் எதிர்பார்த்து உள்ளே வந்தார்கள். அந்த புகழ்ச்சி துதிபாடல் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை, வேற வழி இல்லை என்று வெளியில போயிட்டாங்க. அப்ப பணத்திற்காக, புகழுக்காக, அதிகாரத்திற்காக, பதவிக்காக, உலகத்தினுடைய வேறு எந்த உலகாதாய நன்மைகளை கருத்திலே கொண்டு வந்தவர்கள் யாரும் இந்த ஜமாத்திலே நிலைத்து இருக்கவில்லை. எல்லோருமே ஓடிவிட்டார்கள். ஒரு சில பேர் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்க கூட செய்யலாம். இப்ப பக்கத்துல பார்த்தா அப்படித்தானே தெரியுது. சில பேர் உங்களுடைய பார்வைக்கு அப்படிப்பட்ட மக்களாக தெரியலாம். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வைத்திருப்பான். ஒவ்வொன்றையும் சுத்திகரிப்பதற்கு காலல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை நிர்ணயித்து வைத்திருப்பான். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அப்படிப்பட்ட அசுத்தங்களையும் அல்லாஹ் இந்த ஜமாத்திலிருந்து சுத்திகரித்துக் கொண்டேதான் இருப்பான். அது சுத்திகரிப்பு தானே ஒழிய இழப்பு அல்ல. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கட்டி வெட்டி வீசுகிற காரணத்தினால் உடலில பலம் குறையுமா? நல்ல பெருசா ஒரு கட்டி வந்துருச்சு, அப்போ ஒரு அரை கிலோ 1 கிலோ இருக்குது. ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கிறார் ஒருத்தர், 45 கிலோ இருக்கிறாரு. அவருடைய ஹைட்டுக்கு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க நீ 60 கிலோ இருக்கணும், நல்ல சாப்பிடு, அப்படி அதை செய் இதை செய் அப்படின்னு பட்டியல் போட்டாங்க. 45 கிலோல இருக்கிறவர் 60 கிலோவா ஆகணும் என்று அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் போது காலில் பெரிய கட்டி 2 கிலோ இருக்கு. 2 கிலோ கட்டியை நீக்கிறான். ஏற்கனவே 45 தான் இருக்க, அவன் இன்னும் குறைஞ்சு 43 போயிருவேன வேண்டாமே என்று யாரேனும் அதை கட்டி அகற்றுவதற்கு தயக்கம் காட்டுவார்களா? 2 கிலோ இல்லப்பா 20 கிலோ இருந்தாலும் தூக்கி போடு, நான் 45 கிலோ இருக்கிறவன் 25 கிலோ ஆனாலும் பிரச்சனை இல்ல, நான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இப்போ உடலிலே இருந்து அகற்றப்படுகிற கட்டிகள் எப்படி உடலுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தாதோ ஆரோக்கியத்தை வழங்குமோ அதே போல நம்மிடமிருந்து அகற்றப்பட்டவர்களாக இருந்தாலும் அகன்று போனவர்களாக இருந்தாலும் அதனால் இந்த ஜமாத்திற்கு அல்லாஹ் கடுகளவிற்கு கூட ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்தவே இல்லை. நாளுக்கு நாள் அவருடைய வளர்ச்சியையும் அவர்களை பார்த்து அந்த அசுத்தத்தை பார்த்து பக்கத்திலே நெருங்காமல் அண்டாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை கூட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கோளாறுகளை அறிந்து வைத்திருக்கிற தனி மனிதர்கள் கூட
இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியாம இருந்துச்சு. நம்ம எல்லாம் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படி என்று வெளிப்படையை வைத்து நாம பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களோடு நெருங்கி பழகி இருப்பார்களே, அவர்களுக்கு இவர்களுடைய வண்டவாளம் எல்லாம் தெரிந்திருக்கு. இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இருக்கிற இடத்துல நான் போய் சேருவதா, இதுவெல்லாம் ஒரு ஜமாத்தா, இதுவெல்லாம் ஒரு அமைப்பா என்று சொல்லி நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள் எல்லாம் முறைப்படியாக அந்த அசுத்தங்கள் நீக்கப்பட்டதற்கு பிறகு அந்த புற்றுநோய் கட்டிகளும் கிருமிகளும் அழுக்குகளும் இந்த ஜமாத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அப்படி நம்முடைய கைகளை விட்டு இழந்து நின்ற பல்வேறு நல்லவர்களை இந்த ஜமாத்து தன்னோடு அரவணைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் அதன் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறான். வேற எதுவுமே இல்லை, இழப்பெல்லாம் இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் இது மாதிரி போறதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், ஜமாத்துல ஏன் இருக்கிறோங்கிறது புரியாததான் காரணம். நாம நம்மள பல பேர் புரிஞ்சு வைத்திருப்போம். எல்லாருமே புரியாம இருக்கிறீங்க, புரியாம இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி வந்திருக்கிறேன், அது அர்த்தம் இல்லை. புரிந்தவர்களாக இருந்தாலும் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். தெரிஞ்சே இருக்கும். மனுஷன் இருக்கிற பலகீனம் என்ன? மறதிங்கிறது மிக முக்கியமான ஒரு பலகீனம். எவ்வளவு தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் அடிக்கடி மறந்து போயிடும். நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவைப்படக்கூடிய விஷயத்தை மறந்து போகிறோம் என்று சொன்னால், இது மாதிரி கொள்கை ரீதியான பிரச்சனைகளை முடிவெடுக்கக்கூடிய அம்சங்களில் மனிதனிடத்தில் அதிகமாக மறதி வருகிறது. அப்ப நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்ச செய்திகளை கூட திரும்ப 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 பேசிக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? சஹாபாக்களை பற்றி விளக்கம் தந்தார்கள். சஹாபாக்களை பற்றி இங்க இருக்கிறதுல ஒரு 80-90% பேர் நீங்க மேடையில பேசியிருப்பீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் பேசாதவங்க உட்கார்ந்து இருக்கிறோம், பேசாதவங்க உட்கார்ந்து இருக்கிறோம், பாமரர்கள் அப்பாவிகளை கொண்டு உட்கார வச்சிருக்கிறோம். மார்க்கத்தை தெரிந்தவர்கள், மார்க்கத்தை உரையாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் அமர்ந்திருக்கிற ஒரு சபையில வந்து உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே புத்தகமாக போடப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே சீடிகள் வந்திருக்கிறது. அந்த சீடிகளை பல தடவை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பல தடவை பார்த்திருப்போம். நமக்கே அந்த தலைப்பை கொடுத்திருப்பார்கள். நாமே போய் பல இடங்களில் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருப்போம். நம்மை அழைத்து வைத்துக் கொண்டு மீண்டும் அதை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன வந்தது? திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா தான் மனுஷனை வந்து சரியான ரூட்ல வைக்க முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, நினைவூட்டிக் கொண்டிருங்கள். நினைவூட்டுதல் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும். சொல்லிக் கொண்டிருங்கள் நல்லா சொல்லல, சொன்னா திரும்ப சொல்லும்போது எரிச்சல் வரும். ஆனா நினைவூட்டுதல் சொன்னதை திரும்ப சொல்றதுக்கு பிறகு நினைவூட்டுதல். ஏற்கனவே தெரிஞ்சவன திரும்ப ரிப்பீட் பண்ணாத நினைவுபடுத்துறேன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? வதக்கிர், நினைவுபடுத்துவீராக. அப்ப என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப அரைச்ச மாதிரி அரைச்சிக்கிட்டு இருப்பீராக. சில பேர் நினைப்பாங்க, என்ன ஒரு அதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, தெரியாது, அதைத்தான் சொல்லுவோம், வேற என்ன சொன்னதான் சொல்லுவோம். ஒரு குரான் தானே இருக்குது, புதுசு புதுசா அன்னைக்கு நம்மளே குரானை ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒன்ன உருவாக்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு குரான் தான் இருக்குது, ஒரு தூதருடைய வாழ்க்கை தான் இருக்குது. அந்த பஞ்சாயத்து தான் அரைக்க முடியும். அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு வேண்டுமானால் அதுக்கு நேரம் வேஸ்ட் நீங்க நினைக்கலாம், அதுக்கு பொருளாதார செலவு நீங்க நினைக்கலாம், அதுக்கு கரண்ட் வீணாவது நீங்க நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை அரைத்த மாவு திரும்ப திரும்ப அரைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கான், அகீமுஸ்ஸலா அகீமுஸ்ஸலா ஆத்து ஸகா ஆத்து ஸகா. ஒரு தடவை 2 தடவை இல்ல. மற்ற சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். நோன்பை எடுத்துக்கங்க, ஒரு இடத்துல தான் சொல்லுவோம், குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மூமின்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க வச்சீங்கன்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய நன்மக்களாக மாறலாம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, வேற இடத்துல இல்ல. கூடிய நோன்புல இருக்கிற ஆர்வம் தொழுகையோட ஒப்பிட்டு பாருங்க. பெரும்பாலும் நோன்புல மைனஸ் ஆகிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நோன்பு காலம் வந்த உடனே ஈஸியான சமூக சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர், அதுக்கான மனோநிலை எல்லாமே அப்படி தலைகீழா மாறி போய் நோன்பு வந்தவொடனே சாதாரண நோன்பு வச்சிருவோம். நோன்பு வைக்காம இருக்கிறவர்கள் தான் அரிது. ஆனா தொழுகை நேரம் வந்த உடனே எல்லா தொழுகை நேரத்திலையும் கரெக்டாக தொழுகையில கவனம் செலுத்தி முறையாக செயல்படக்கூடிய மக்கள் இருங்க, நிறைய எடுக்கலாம். அதுல மிஸ் ஆகக்கூடியவங்க நோம்புல கம்மியா மிஸ் ஆகுறாங்க, தொழுகையில அதிகமா மிஸ் ஆகுறாங்க. அப்ப அல்லாஹ் பாக்குறான், இது திரும்ப திரும்ப அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொழுகையில ஒரு அசால்ட் வருது, ஐயோ சொன்னதே சொன்னமே அல்லாஹ் நினைக்காத பொழுது நாம ஏன் நினைக்கணும்? அதுக்கு தான் திரும்ப திரும்ப பஞ்சாயத்து. சொன்னதே தான் சொன்னோம், நீங்க சொன்னதே சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுவோம். ஆனால் கேட்கிற விதம், சொல்லப்படுகிற சூழ்நிலை, பேசப்பட்ட நேரம் எல்லாம் சேர்ந்து புதிய புதிய சிந்தனைகளை நமக்கு உருவாக்கும். நேற்றைக்கு கேட்ட விஷயத்தை இன்றைக்கு கேட்போம். நேற்று உதிக்காத சிந்தனை இன்றைக்கு உதிக்கக்கூடும். நேற்று ஏற்படாத மனமாற்றம் இன்றைக்கு ஏற்படக்கூடும். அப்படிப்பட்டதற்காகத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். நாமும் தௌஹீத் ஜமாத்தில் ஏன் இருக்கிறோம் என்பதற்கான பல்வேறு காரணங்களை நாம் தெரிந்து வைத்திருந்தாலும், பலருக்கு நாம் புரிய வைத்திருந்தாலும், அதற்கான காரணத்தை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இங்கே மீண்டும் அது குறித்து பேசப்படுகிறது.
என்ன காரணம்? அவங்க எல்லாம் போனதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. புகழுக்கு வந்தாங்க, வெளியே போயிட்டாங்க, நிக்கல. பணத்துக்கு வந்தாங்க, வெளியே போயிட்டாங்க, நிக்கல. தப்பு செய்யறதுக்கு வந்தாங்க, தப்பு செஞ்சா எவனும் கண்டுக்காம இருக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னு நினைச்சாங்க. எவனும் தப்பு செஞ்சாலும் மத்தவனை விட வச்சு உரிச்சிடறான். அட்ரஸ் இல்லாதவன் தப்பு செஞ்சா கூட வெளியே தெரிய மாட்டேங்குது. பெரிய போஸ்ட்ல இருக்கிற தப்பு செஞ்சா முடிஞ்சது, நாரி நாசமாயி முகத்தை வெளியில காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்பட்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப தவறு செஞ்சா அதுக்கு பாதுகாப்பு இல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணா அதுக்கு ஆதரவு இல்ல, தீவிரவாத காரியத்தில் ஈடுபட்டா அதற்கு ஒத்துழைப்பு இல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரான காரியத்தை நடைமுறைப்படுத்தினால் அதற்கான ஜமாத்துடைய ஆதரவு இல்லை. இப்படி உலகாதாய நன்மைகளை கருத்திலே கொண்டவர்கள் எல்லாம் ஜமாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். அப்ப வேற எதற்காக புரிந்து கொண்டவன் தான் ஜமாத்திலே இருக்க முடியும்? வேறு எதற்காக வருகிறவன் தான் ஜமாத்திலே இருக்க முடியும்? ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த ஜமாத்திற்கு வந்தவர்கள், இந்த ஜமாத்திற்குள்ளே தன்னை நுழைத்துக் கொண்டவர்களை தவிர வேறு எந்த நோக்கத்திற்கு வந்தவர்களும் இந்த ஜமாத்திலே நீடித்து இருக்க இயலாது. என்ன அந்த ஒரு நோக்கம்? இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு பரீட்சை கூடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையை வெற்றிக்குரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், மறுமையினுடைய நற்பெயர்களை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற மறுமை வெற்றியை கவனத்திலே கொண்டு அதை நோக்கமாக வைத்து யார் இதற்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் தான் இதிலே இருக்க வேண்டியவர்கள், இருக்கக்கூடியவர்கள், இருக்க போகிறவர்கள். இந்த ஒன்றை தவிர வேறு எதை நோக்கமாக வைத்துக் கொண்டு வந்தாலும் சரி அவர்களுக்கு உரிய இடம் இதுவில்லை. ஒன்று அவர்களாக நீங்குவார்கள் அல்லது மக்களால் நீக்கப்படுவார்கள். இரண்டில் ஏதேனும் ஒன்று நடந்தே தீரும். மறுமைக்காக யார் இருக்கிறாரோ கண்டிப்பாக இந்த ஜமாத் அவர்களை வெளியேற்றப் போவதும் இல்லை. ஒருவேளை அவரை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கால்களை கட்டிப்பிடித்து கம்புகிற நன்றியுடைய நாயை போல நீங்களே துரத்தி அடித்தாலும் நான் இந்த ஜமாத்தை விட்டு வெளியேற தயாரில்லை என்று இதையே கட்டிக்கொண்டு அழுவார். யாரு? மறுமைக்காக இருந்தவர். ஏன்? இந்த ஜமாத்தில் இருக்கிறதுனால மறுமை நன்மை அவ்வளவு நன்மை. உலக நன்மை ஒண்ணுமே கிடையாது. மறுமை நன்மை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு அதிகமான நன்மை. வேற எந்த ஜமாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஜமாத்திலே இருப்பதற்காக வேண்டி காலர் ஊற்றி பெருமை எடுக்கிறோமோ இல்லையோ நம்முடைய உள்ளத்திற்குள்ளே மகிழ்ந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். யா அல்லாஹ், இந்த ஜமாத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்கு உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பிலே, நல்லது ஒரு ஜமாத்திலே அல்லாஹ் நம்மை அங்கம் வகிக்க வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மைகள், மறுமை நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் எப்படி எல்லாம் கிடைக்கிறது? இந்த ஜமாத் நபிகள் நாயகத்துடைய போதனைகளை மையமாக வைத்து இயங்குகிற ஜமாத் என்பது எல்லோருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். எல்லா தகவல்களையும் ரத்தின சுருக்கமாக சேகரித்து சொன்னார்கள். அதிலே சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக அவர்கள் சொன்ன செய்திதான் இந்த ஜமாத்துடைய செயல்பாடுகளில் தலையான செயல்பாடு. என்ன செய்தி? ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப். இங்கே வந்திருக்கிறவர்கள், இந்த செய்தியை தெரிந்து கொண்டவர்கள், இதை தெரியாத மக்களுக்கு, இங்கே வராத மக்களுக்கு இந்த செய்தியினை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அல்லாஹ் எனக்கு சொன்னான், எனக்கு அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். என் மீதுள்ள கடமை நிறைவு பெற்று விட்டது, உங்கள் மீதுள்ள கடமை ஆரம்பமாகிவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், நான் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொண்டேனோ அதே போல நீங்களும் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்கள் இந்த கருத்துக்களை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இறுதி பேருரையில் அல்லாஹ்வின் தூதர் நம்முடைய தலையின் மேல் சுமத்தி சென்ற ஒரு பணி, மார்க்கத்தை பிறருக்கு கொண்டு சேர்க்கிற பணி. அந்த பணிதான் மிக பிரதானமான ஒரு பணி. இதனால் கிடைக்கிற எப்படி எல்லாம் இதை செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்ம செய்யறதெல்லாம் தெரியும், கொஞ்சம் அப்படி மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த பிரச்சார பணியை கையில் எடுத்துக்கொண்டு, சரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்ம என்ன செய்யணும்பா அப்படின்னு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் ஜும்மாவுக்கு மக்கள்லாம் வர்றாங்கல்ல, ஜும்மா பயான் பண்ணிவிட்டேன், அதனால நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனையை நிறைவேற்றி விட்டேன் என்று அப்படி சும்மா இருக்கவில்லை. பல பேர் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் பிரச்சாரம் பண்றோம். என்னது பிரச்சாரம் பண்ணுவாங்க? ஜும்மாவுக்கு ஜும்மா தொழுகை நடத்துவாங்க, வருஷத்துக்கு ஒரு பெருநாள் தொழுகை நடத்துவாங்க. நாங்களும் நடத்தி விட்டோம். அல்லது நோன்பு தினம் வரும்பொழுது இஃப்தார் நிகழ்ச்சி வைப்பாங்க.
ஜெயலலிதாவையும் கருணாநிதியை கூட்டிட்டு வந்து அம்மா தலையில முக்காடும் ஐயா தலையில தொப்பியும் போட்டு விட்டு ஒரு கையேந்தி ஒரு போஸ்டர் கொடுத்து அதுக்கு ஒரு போட்டோவை எடுத்து நாங்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி விட்டது மார்க்கத்தின் கடமையை நிறைவு செய்து விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள். நாம பிரச்சார பணியை கையில் எடுத்தோம். எப்படி எடுத்தோம், எப்படி செய்கிறோம்? மற்றவர்களை போன்று ஏனோ தானோ என்று ஏதாவது நேரம் கிடைச்சா செய்வோம், இப்போ வாய்ப்பு கிடைச்சா செய்வோம். அப்படியான நம்முடைய பிரச்சார பணி. பிரச்சாரத்தில் இரண்டு வகையான பிரச்சாரம். ஒன்று இந்த இஸ்லாத்தின் வாடை கூட இல்லாமல், இஸ்லாத்தை பற்றி தெரியாமல், இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியிலே இருக்கிற மக்களுக்கான பிரச்சாரம். எப்படி எல்லாம் செய்கிறோம்? அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து இஸ்லாத்தின் பால் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சி எத்தனை ஊர்களில் நடத்தி இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எத்தனை பேர் எல்லாருக்குமே தெரியும். பல நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற சபையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தழுவிய மக்களை நாம நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இஸ்லாத்தை குறித்திருக்கிற தப்பான அபிப்பிராயங்களை பிற மக்களுக்கு கலைந்து அவர்களுக்கு இஸ்லாத்தை தூய்மையான வடிவிலை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பணியினை செய்கிறோம். அதற்காகவே நாம செலவழிக்கக்கூடிய செலவினம் எவ்வளவு? ஒரு நிகழ்ச்சிக்காக மற்ற எந்த நிகழ்ச்சிக்கும் செலவிடுற தொகையை விட இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்திற்கு அதிக செலவு செய்கிறோம். நம்ம வீட்டு விருந்து நிகழ்ச்சிக்கு அழைக்கிறது மாதிரி போய் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறது நம்ம அது மாதிரி லெட்டர் அடிச்சு கல்யாண பத்திரிகை அடிச்ச மாதிரி அடிச்சு ஒவ்வொருத்தரையா வீடு தேடி தேடி போய் யாரு செய்கிறார் சொல்லுங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டு வாசப்படியை தட்டி ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களுடைய வீட்டு கதவை தட்டி பிஜேபியா, RSS காரனா, கிறிஸ்டியானிட்டியா, வேற எந்த கொள்கையா, என்ன கர்மாந்திரமா, நாத்தியங்கனா, யாரா வேணாலும் இரு, நீ வா முதல்ல எங்களுடைய நிகழ்ச்சி வந்து பாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி நாங்க சொல்றோம், சந்தேகம் இருந்தா கேளு என்று வீடு வீடாக சென்று அவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துறோமே, அந்த நிகழ்ச்சிக்காக நாம் செலவிடக்கூடிய தொகையை என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? செலவு எவ்வளவு? செலவு 70,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம். மகாலுக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, சென்னைனா ஒரு ரேட்டு, மதுரைனா ஒரு ரேட்டு, அவ்வளவு பெரிய தொகையை செலவிடுறோம்ல. கொஞ்சம் யோசிங்க, பொருளாதாரத்தில் நம்முடைய நிலைமை என்ன? மற்ற ஜமாத்துகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம பொருளாதாரம் ரொம்ப வெல்த்தியா இருக்கிறோமா? எது ஒண்ணுனாலும் கையில இருந்து அள்ளி போடுறதுக்கு இருக்கிறவங்க கூட பெரிய பில்கேட்ஸா உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாம் ஓட்டாண்டி ஒரு சின்ன தெருமுனை கூட்டம் மெகா போனை வச்சுக்கிட்டு ஒரு சைக்கிள்ல ஒரு ஸ்பீக்கரை கட்டிக்கிட்டு ரோட்ல நின்று கத்திட்டு வர்ற வேலை. பேனர் கிடையாது, போஸ்டர் கிடையாது, விளம்பரங்கள் கிடையாது, வாகன செலவு கிடையாது, சாப்பாடு ஏற்பாடு கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அங்கிட்டு இருக்கிற தாயை கூட்டிட்டு போய் தெருமுக்குள்ள போய் பேன் பண்ணிட்டு வரணும். அதுக்கு மிஞ்சி போனா 200 ரூபாய் 300 ரூபாய் மைக் செட்டுக்கு செலவு. இந்த 300 ரூபாய் செலவுக்கு ஜும்மா முடிஞ்ச உடனே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை நமது தெருமுனையிலே தெருமுனை பிரச்சாரம் வைத்திருக்கிறோம். அதற்கு மிக பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைப்படுகிற காரணத்தினால் வந்திருக்கிற மக்கள் தாராளமாக அள்ளி தர்மம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளவுக்கு? 250 ரூபாய்க்கு துண்டேந்திர ஜமாத், 500 ரூபாய்க்கு துண்டேந்திர ஜமாத். அப்படி பொருளாதாரத்தில் அடிமட்டத்திலும் அடிமட்டத்திலே கிடக்கிற நாம நம்ம நினைச்சா சேர்த்து வைக்கலாம். நானே 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 200 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்கிறவனுக்கு 1.5 லட்சம் என்பது சாதாரண தொகையா? அதை ஒப்பிட்டு பார்க்கணும்ல. 1.5 லட்சமும் நம்ம செலவு பண்ணிருக்கிறோம், 1.5 கோடியிலே மாநாடு நடத்தி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 1.5 லட்சம் என்பது எப்படிப்பட்ட தொகை? தனி மனிதனாக யோசித்து பாருங்கள். ஜமாத்தின் அங்கத்தை விடுங்க, ஜமாத்துல அங்கத்தினராக இருந்து கொண்டு தனிப்பட்ட என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி? மாசம் 3000 சம்பளம், 4000 சம்பளம், 5000 சம்பளம். இந்த 5000 சம்பளம் வாங்குற நம்மளுக்கு ஒரு 1 லட்சத்தை நம்முடைய சொந்த தேவைக்காக வேண்டி செலவிட வேண்டிய அவசியம் வந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? எத்தனை பேர் இங்க சொன்னீங்க? திடீர்னு சில ஒருத்தர் சொன்னாரு, சொல்லக்கூடிய வார்த்தைகளே நம்முடைய உள்ளத்தை உருக்கி விடும் போல இருக்கிறது. இங்க தாரியா இருக்கிறோம், கஷ்டமா இருக்குது, திடீர்னு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு மருத்துவ செலவு வந்துருது, அவசரத்துக்கு வாங்கிட்டு அடைக்கலாம் நினைச்சு வாங்கிவிட்டோம். வாங்கிய கையோடு அல்லாஹ்வுடைய மரணம், அல்லாஹ் குறித்த அஜல் நம்மை வந்து அடைந்து விட்டால் அதற்கு பிறகு என்னுடைய கதி என்ன? நான் அதை கவனித்து உலகாதார பொருள் திரட்ட சென்றால் இந்த பணியை மேற்கொள்வது யார்? அல்லாஹ் சொன்னாரே, வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹூன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை சொல்லி நல்லதின்பால் அழைத்து தீமைகளை தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்றாரே, அப்படிப்பட்ட பண்புக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய குடும்ப தேவைக்கு, அன்றாட செலவீனத்திற்கு திடீரென்று பொருளாதார தேவை ஏற்பட்டால் நான் என்ன செய்வது?
வாங்கிய கடனை அடைக்காமல் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக நிற்பேனே, அதற்கு இந்த ஜமாத் ஒரு முடிவெடுக்குமா? இந்த தாய்களுடைய பொருளாதார தேவையை மரணத்திற்கு பிறகு நிறைவேற்றுவதற்காக உலகத்தில் நிறைவேற்ற முடியுமான முடியாது நீங்களே சொல்லிடுவீங்க, அவருக்கே தெரியும். உலகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மாசம் ஒரு 5000 கூட எங்க போறது, நானே சோத்துக்கு இல்லாம உட்கார்ந்துருக்கேன், உனக்கு எங்க 5000 ரூபாய் தலைமையில இருந்து வேற என்ன பண்றது? நீ வாழும்போது கொடுக்க மாட்டேன் தெரியுது, செத்த பிறகு வேற வழி இல்ல, மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியா நிற்பான் என்று சொல்லி கொடுக்கலாம் இல்லையா என்று கேட்கிற கேள்வியில இருக்கிற அழுத்தத்தை யோசித்து பாருங்க. இப்படி பொருளாதாரத்தின் அடிமட்டத்தில் கிடக்கிற நாம ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி பத்திரிகை அடிக்கிறோம், உலகத்தில் இந்த ஆதாயம் இல்ல. அதுக்காக வேண்டி வேலை வெட்டியை விட்டு நினைக்கிறோம், உலகத்தில் இந்த ஆதாயம் இல்ல. வேற எந்த விதமான உலக ஆதாய நன்மையும் இல்லாமல் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஒவ்வொருத்தண்டையா பிச்சை எடுத்து வசூலித்து நடத்த வேண்டிய அவசியம் நமக்கு என்ன ஏற்பட்டது? அத்தோட போச்சா? நிகழ்ச்சியை நடத்துறோம், நடத்தி முடிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு, நம்ம வேலை இருந்தோமா? ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இந்த நிகழ்ச்சியை உலகம் எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன வழி? அதை கொண்டு போய் டிவியில கொண்டு போடு, அதுக்கு என்ன செலவு? செலவு மட்டும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, மத்ததெல்லாம் விடுங்க. பொருளாதாரம்ங்கிறது இன்றைய உலகத்துல ரொம்ப 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 முக்கியமான பிரச்சனை. பொருளாதார பிரச்சனைகளை தான் மனுஷனே சிக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். வெளிநாட்டுல போய் குடும்பத்தை எல்லாம் பிரிஞ்சு கஷ்டப்படுறோம் பொருளாதாரத்துக்கு தான். உலகத்துல ஏமாத்து பித்தலாட்டம் பிராடு எல்லா பேரும் பொருளாதாரத்துக்கு தான். லஞ்சம் ஊழல் அயோக்கியத்தனை எல்லாம் பொருளாதாரத்துக்கு தான். பொருளாதாரத்தை மையமாக வைத்து இத்தனை பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த பொருளாதாரத்தை கை நிறைய திரட்டி எந்த பயனும் இல்லாமல், உலகாதார பயனும் இல்லாமல், பேனருக்கு 2000 ரூபாய், மகாலுக்கு 20000 ரூபாய், மைக் செட்டுக்கு 40000 ரூபாய், சேருக்கு 5000 ரூபாய், டீக்கு 3000 ரூபாய், தண்ணி பாட்டுக்கு 2000 ரூபாய், சாப்பாட்டுக்கு 15000 ரூபாய், இப்படி நான் அழிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என் வீட்டு கல்யாணமா? என் மகன் கல்யாணமா? என்னுடைய குடும்பத்தின் பொருளாதார தேவையா? என்ன உலகத்துல என்ன ஒண்ணும் இல்ல, செஞ்சானே ஏன் செஞ்ச? அல்லாஹ் இதற்காக மறுமையில நன்மை தருவான், அதானே கொடுக்காம விட்டுருவானா? இத்தனை கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த 1.5 லட்சத்தை நீங்க திரட்டி அதுல நயா பைசா கை வச்சிடாம எங்க நம்ம பையில அந்த காசு வந்து விழுந்துருமோன்னு பயந்து 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 வசூலுக்காக போகிற பொழுது கையில இருக்கிற பணத்தை பூரா அள்ளி வீட்டுல போட்டுவிட்டு 10 ரூபாய் காசு கூட பையில இல்லாம எங்க அதுவும் இருந்து இதுவும் இருந்து நம்ம காசுதான் என்று நினைத்து நம்மையும் அறியாமல் மறதியாக அமானித பணம் உள்ளே வந்து விழுந்து விடுமோ என்று அஞ்சு அஞ்சு அந்த காசின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமே ஏன்? மறுமைக்காகத்தானே அல்லாஹ் கூலி கொடுக்காம விடுவானா? அதுக்கு இப்படி பஞ்சத்தில் அடிபட்டுக்கிட்டு அல்லாஹ் காண்டி லட்ச ரூபாய் கொண்டு வந்து செலவு பண்ணியப்பா அல்லாஹ் மறுமையில தூக்கி நிப்பாட்ட மாட்டான், நம்மள ஏறிட்டு பார்க்க மாட்டான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ரஜுலு யுதாயினுன் நாஸ், கடந்த காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவருடைய வேலை என்னன்னா காசு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தார். வச்சிருந்த என்ன பண்ணுவாரு? சும்மா அடகாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார். பல பேர் வச்சிருக்கிறான்ல பேங்க் பேலன்ஸ், அதுல எனக்கு 20 லட்சம் இருக்கு அந்த பேங்க்ல, 10 கோடி இருக்கு சுவிஸ் பேங்க்ல, என்ன புண்ணியம் உனக்கு? பல ஊர்களுக்கு போய் பார்க்கிறேன், முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கோடி கோடியா செலவழிச்சு வீட்டை கட்டி போட்டு சிங்கப்பூர்ல இருக்கலாம், மலேசியால இருக்கலாம், வீடு பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கு, 2 கோடி 3 கோடி, நம்ம எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டம். யாரையும் அனுபவிக்க இங்கே கட்டிவிட்டு அங்க போய் இருக்கலாம், வருஷத்துல ஒரு 10 நாள் வருவாங்க அதுக்காக. அது வரைக்கும் இந்த வீட்டை அனுபவிக்கிறவன் யாரா? வீட்டு தோட்டக்காரர் வந்து சொல்றாரு, துண்டை உதறிக்கிட்டு நான் தானுங்க அனுபவிக்கிறேங்க. நீ சம்பாதிச்சு அனுபவிக்கிற யார்? என்ன புண்ணியம் உனக்கு? அடகாத்துக்கிட்டே இருந்த என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லையே. ஆனா இங்க என்ன லெவலு? அவ்வளவு சிரமப்பட்டு பொருள் தான் மையம் இருக்கிற நேரத்தில் அந்த மனிதர் என்ன பண்றாரு? காசு பணத்தை சேர்த்து தனக்கு தனக்கு என்று தனக்குள்ளே அடைகாத்துக் கொள்ளாமல் யுதாயினு நாஸ், மக்களுக்கு கடன் கொடுத்து வாங்குற வேலையை செய்வாங்க. யாராவது கஷ்டப்பட வந்தா அதை வச்சுக்க, 2 மாசம் கழிச்சு கொடு, 3 மாசம் கழிச்சு, இதுக்காக வேண்டி சும்மா தனி மனுஷனா இல்ல, அதுக்கு ஒரு டீமை போட்டு ஒரு இளைஞருடைய பட்டாளம் நீங்க வச்சிருக்காங்கல்ல, வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு வசூல் பண்றதுக்கு நல்ல திரகாத்திரமான 25 வயசு 30 வயசு ஜவான்களை வச்சு நைட் நேரத்தில் சைக்கிள்ல சிட்டிகள்ல சுத்துவாங்க, பார்த்திருப்போம், பேக்கோட சுத்துவாங்க, பார்த்தாலே தெரியும் பார்ட்டி வட்டி பார்ட்டி சுத்துறாங்கல்ல. இது மாதிரி அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? சில இளைஞர்களை வைத்திருப்பார். அந்த இளைஞருடைய வேலை என்ன? கடனை கொடுக்க வேண்டியது, கடனை வாங்க வேண்டியது, வரவு செலவுகளுக்கு எழுதி வைக்க வேண்டியது, வட்டியெல்லாம் வாங்குறது இல்ல, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் வந்து அந்த இளைஞர்களை பார்த்து சொல்வாரா, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், வாலிபர்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், இதா அதைத்த முசிரன் யாரேனும் ஒருவர் சிரமத்திலே இருப்பதாக நீங்கள் கண்டால்,
அது சிரமத்தோடு உன்னிடத்தை வந்தால் வாங்கிய கடனை வாங்கிவிட்டேன், உரிய நேரத்தில் செலவழிக்க முடியல, உனக்கு திருப்பி தர முடியல அப்படின்னு அவர் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சா போட்டு மல்லுக்கு நிக்காதப்பா. வாங்கும் போது மட்டும் வாங்க தெரிஞ்சிச்சு, பல்ல மட்டும் காட்ட தெரிஞ்சிச்சு, கெஞ்சு கூத்தாட தெரிஞ்சு. இன்னைக்கு சொல்றோம்ல, ஒருத்தர் வாங்கிட்டாரு கெட்ட முடியல, கெட்ட முடியலாட்டி என்ன செய்யணும்? ஒரு நல்ல வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்ணினாம்னா விட்டு பார்க்க கூட, விட்டுட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருப்பி வேண்டிய ஆளை. ஆனா இல்லாத என்ன பண்றது? சிரத்தின் இல்லாமைசரா, சிரமப்படுகிறானா அவனுக்கு வசதி வருகிற வரை கொஞ்சம் அவகாசம் தாருங்களே அல்லாஹ் சொல்லுகிறான். 2 மாசம் அவகாசம் அப்படி சொல்லல அல்லாஹ், ஒரு 4 மாசம் டைம் கொடுங்க அப்படி சொல்லல அல்லாஹ். அவனுக்கு வசதி வர்ற வரைக்கும் கூட. சில பேருக்கு வாங்கின கடனை திரும்பி அடைக்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் தேவைப்படும். குழப்பா 4 வருஷம், 4 வருஷமா சொல்லாத, அது கூட உனக்கு என்ன பஞ்சாயத்து வந்துற போது, பேங்க்ல போட்டு வைக்கிற பணம், அதோ ஒரு கஷ்டப்படுறவனுக்கு பயன்பட்டு போது விட்டு தொலைய. இப்படி சொல்ற மார்க்கத்தில் அவர் இதே மாதிரி சொல்றார். யாரா கஷ்டப்பட்டாம கசக்கி புளியாத, பரவாயில்ல தள்ளுபடி பண்ணிரு. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம மத்தவங்க கடனை தள்ளுபடி பண்ணுனா நம்ம கடன் அல்லாஹ் தள்ளுபடி பண்ண மாட்டானா? சொன்னாரு, சொல்லிட்டாரு, வாழ்ந்தாரு, வாழ்க்கை முடிந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நடந்தது அவருக்கு தெரியும். கடன் கொடுத்தது தெரியும், கடன் வாங்கியது தெரியும், கடனை தள்ளுபடி செய்தது தெரியும். இதுவரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட மனிதருக்கு தெரியும். அடுத்த நபிகள் மேலும் பேசுகிறார்கள். அவர் மரணிக்கிறார். அல்லாஹ்வை சென்று சந்திக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் உன் பாவங்களை தள்ளுபடி செய்து விட்டேன். உனக்கே இவ்வளவு இறக்கம் இருக்கப்பா. உன் கூட பிறந்தவன் கூட இல்ல, எவனோ ஒரு மாதிரி ஒரு மனுஷன், உன் புள்ள கூட இல்ல, உன் புள்ளைக்கு நீ இறக்கம் காட்டினா அது ஒரு நியாயங்களாம். ஆனா இவங்க எல்லாம் நாம் படைத்த படைப்புகள். என் படைப்புக்கு மேல எனக்கு எவ்வளவு இறக்கம் இருக்குமோ நீனே இறக்கம் காட்டுறியப்பா, அதையெல்லாம் விட பல மடங்கு எனக்கு இறக்கம் இருக்குமே. அப்ப நீ தள்ளுபடி பண்ணும்போது நான் ஏன் கெப்பாசிட்டியை காட்ட வேண்டாமா? உனக்கே இறக்கம் இருக்கும்போது நான் என்னுடைய இறக்கத்தை வெளிப்படுத்த வேண்டாமா? உன் பாவத்தை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று அல்லாஹ் அவருக்கு சொல்லிவிட்டதாக அண்ணலம் பெருமகனார் சொல்லுகிறார்கள். என்ன விளங்குது? பொருளாதாரம் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு திரட்டி நம்ம தேவையுடையவர்களா இருந்தும் சல்லிக்காசு பயன்படுத்தாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி லட்ச லட்சமாக செலவழிச்சமே. இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கின்ற நிகழ்ச்சியோடு அந்த செலவு முடிஞ்சிருச்சா? 1.5 லட்சம் நிகழ்ச்சிக்கா? நிகழ்ச்சி முடிச்சு கேசட் வாங்கிட்டு போய் டிவியில போடு. டிவிக்கு எவ்வளவு? டிவியில போடுறதுக்கு அதுக்கு ஒரு 4 லட்சம், மாசத்துக்கு 4 லட்சத்தோடு, அதுக்கு ஒரு 4 லட்சம் சேர்த்து வைக்க தெரியாதா? வர்ற வருமானத்தை ஜமாத்துக்கு பதுக்க தெரியாதா? வச்சுக்கோம்பா, நல்ல சொகுசா ஒரு வீடு கட்டுவோம்பா நினைச்சாங்களா? தலைமைக்கு ஒரு ஆபீஸ் கட்டுவோம் நினைச்சாங்களா? முதல்ல இப்படி ஒரு கூறுகட்ட ஜமாத்தை எங்கேயா பார்த்திருக்கிறீங்களா? நெசமா அப்படித்தானே சொல்லணும். மத்தவங்க பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில இதை போல ஒரு சிறந்த ஜமாத்து என்றால் எல்லாம் சொல்லுவான். சிறந்த ஜமாத்துன்னு எல்லாம் சொல்லுவான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. உலகாதாயவாதிகளின் பார்வையிலே பார்த்தால் என்ன நிலை? வாழ தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன், கையில காசு கிடைக்குது, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க வீட்டை பாரு, அங்க இருந்து ஒழுகுது. இங்கிட்டு போகும்போது அந்த ஆளு சாமானத்துக்கு போட்டிருக்காரு வீட்டுக்காரரு, அது மோட்டர் சரியில்லை, அங்க இருந்து தண்ணி ஒழுகுது, அவனை கூட்டிட்டு இவனை கூட்டிட்டு ஒரு ஈபி கரண்ட் மாத்த தெரியல, ஒரு ஏசியை போட்டு அப்பா ஆபாய் ஆபாய் ஆபாய், அதுக்காக கரண்ட் 3 பீஸ் மாத்துறதுக்கு, அதுக்கு 3 பேஸ் மாத்துறதுக்கு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. அற்ப அற்ப விஷயங்களில் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு நல்ல சொகுசான அறை உண்டா? ஒரு லக்ஸரியான ஒரு தலைவருக்குன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டியான போய் பாருங்க. எந்த அமைப்புகளிலாவது இப்படி ஒரு அறை நீங்க பாக்குறீங்களா? திமுகவுடைய அறிவாலயத்துக்கு போங்க, போய் பார்த்திருக்கிறோம். திமுக போனோம், அதிமுக போனோம், காங்கிரஸ் போனோம், எல்லா அமைப்புகளுடைய தலைமையகத்துக்கும் போயிருக்கிறோம் இந்த மாநாட்டு அழைப்புக்காக. மத்த வேற அரசியல் பேச்சுக்களுக்காக நம்ம போயிருக்கிறோம். போய் பார்த்தா அப்படி ஒரு சலுகை பேச்சு, அங்க இருக்கிற மரியாதை நாகரிகம்னு அது ஒரு தனி உலகமாக. உள்ள போனா கேமராமேன் அவனுக்கு ஒரு டைம், உள்ள போன உடனே வரணும், கேமரா எடுத்து உடனே வெளியே போயிடணும். இங்கெல்லாம் எப்படி அப்படியா வந்து நின்றுட்டு என்ன பிறகு போயா பேச வந்திருக்காங்க. அப்படி பயங்கர செட்டப், ஏற்பாடு, செலவினங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே. அவர்களுடைய பார்வையில் நம்முடைய ஜமாத்தும் அதனுடைய தலைமையும். ஆனா இதை கூட பல பேர் நினைப்பாங்க, நம்ம மக்கள் ஏசி எல்லாம் எதுக்கு? மற்றவனோட ஒப்பிட்டு பாருங்க. சென்னையுடைய வெயில் கோடை காலத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். மே மாசத்துல சென்னையில உட்கார்ந்தவனுக்கு தான் அவருடைய வழி தெரியும். டிசம்பர்ல ஊட்டியில உட்கார்ந்து அங்க போய் சொல்லுவார், கோயம்புத்தூர்ல அங்க போய் சொல்லுவார், ஏசி எல்லாம் போட்டிருக்கேன், எங்க ஆபீஸ்ல ஏசி இல்லையா? யார் இவங்க மாவட்ட ஆபீஸ்ல ஏசி இல்லையா? தலைமையில ஏசி இருக்கணும், உட்கார்ந்து பாரு தோல் பிஞ்சிடும், அப்ப தெரியும். ஏன் மாதம் மாதம் இமயம் டிவிக்கு அழக்கூடிய அந்த காசை
4 லட்சத்தை மிச்சப்படுத்தி ஜமாத்துடைய தலைமையக கட்டிடத்தை அழகுபடுத்துவதற்கு செலவிட தெரியாதா? அத்தோடு செலவு முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒண்ணு மடத்திட்டு முடிச்சா பிரச்சனை இல்லைங்க, தொடர்ச்சி நம்ம இடத்துல இருக்கிற நாங்களும் செய்கிறோம் என்று சொல்வதற்கு பல பேர் இருக்கிறார்கள், பல அமைப்புகள் இருக்கிறது. ஒன்னை எடுத்துக்கிட்டா அந்த ஒண்ணுல எண்டு வரைக்கும் இதை தாண்டி இதுல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லடா என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை நோக்கி சிந்திக்கக்கூடிய அமைப்பு ஜமாத்து. தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே அல்லாஹ் நம்மை தவிர வேறு யாரையும் கண்ணுக்கு எதிரே காட்டவில்லை. இமயம் டிவிக்கு காசை முடிச்சுட்டா டிவியில அறிவிப்பு செய்வாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவையா, இந்த நிகழ்ச்சியிலே சொல்லுவாங்க, குர்ஆன் இஸ்லாத்தை பத்தி சொல்லிவிட்டோம், சந்தேகமா, குர்ஆன் படிக்க வேண்டுமா, எங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு மட்டும் தபால் எழுதவும். 50 பைசால, இப்ப 50 பைசா தானே, 50 பைசா, 50 பைசால லெட்டர் போடுறான். எவ்வளவு குர்ஆன் ரேட் எவ்வளவு? இப்போ 300 ரூபாய் ஒரு குர்ஆன். ஒரு குர்ஆன் மட்டுமா? மாமனிதர் நபிகள் நாயகம் அது ஒரு 50, இஸ்லாம் பெண்களின் உரிமை பறிக்கிறான் அது ஒரு 30, குற்றச்சாட்டுகளும் பதில்களும் அது ஒரு 25, ஒரு 400 450 500 ரூபாய் பெருமானம் உள்ளத ஒரு 50 காசு போஸ்ட் கார்டை போட்டுவிட்டு 500 ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் பறக்கிறது. அதற்காக செய்கிற மெனக்கெடுகள் எவ்வளவு, அதற்காக எவ்வளவு முஸ்லீம்கள் தபால் வந்து குவிய குவிய பார்த்து விட்டு இவ்வளவு மக்கள் கேட்கிறாங்க. சில நேரத்தில் சாக்கு கையிருப்பு இருக்காது, குர்ஆனை கொடுக்கிறதுக்கு புத்தகத்தை கொடுக்கிறதுக்கு கையில இருக்காது. சில நேரத்தில் நிர்கதியாக நிற்போம், தபால் வந்து குவியும். அரியாபுரத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் அல்லாஹ் என்கிட்ட ஒரு வழியில கொண்டு வந்து ஒரு தடவை இப்படி பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு நிகழ்ச்சி சென்னையில தலைமையகத்தில் உட்கார்ந்து திருமறை குர்ஆனுடைய கேட்டு வரக்கூடிய முஸ்லிம் அல்லாஹ்வுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது, அதனால அதை கொடுக்கிறதுக்கு கையில ஸ்டாக் இல்ல, என்ன செய்யறதுனே தெரியல என்று ஒரு நுகருடைய தொழுகைக்கு பிறகு அமர்ந்து பள்ளிவாசல அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 1-2 நிர்வாகிகள், யாரு அக்க பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு நினைவுல இல்ல, ஒரு 1-2 நிர்வாகிகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி அல்லாஹ் எந்த தருவாங்க அப்படின்னு தொழுது முடியும் எஞ்சி போயாச்சு, சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3-3:30 மணி வாக்குல மீண்டும் அலுவலகத்துக்குள்ள மேலே ஏறுகிறோம். மேல போனா மேல ரிசப்ஷன்ல இருக்கிறவரு பில்லு போடுறவர், பணம் வாங்குறவர் பாரு, அவர் ஒரு கட்டத்துக்கு வைக்கிறார். என்னங்க திடீர்னு எங்க பணம் வந்துச்சு? ஒரு ஆள் ஒரு 150 குர்ஆனுக்கு ஒரு பணம் கொடுத்து போனாரு. யாரா எப்படிடா வந்துச்சு? அப்படியே மண்டையை யோசிச்சு பார்த்தா நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை, உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசுகிற பொழுது ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிறார். நாங்கள் பேசும்போது ஒருத்தர் அடையாளத்தை யாரு, அவன் சட்டம் என்ன, எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி ஆளை கிட்ட கொண்டு போய் ஜூம் பண்ணி பார்த்தா, ஓ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தொழுதுகிட்டு இருந்தாரு அந்த ஆளு தான் கொடுத்திருக்கிறாரு. யாருன்னே தெரியல, எந்த ஊருக்காரரோ என்ன மொழி பேசுகிறவரோ தெரியவில்லை. ஆனால் அல்லாஹ் அறியாத முறைக்கு அல்லாஹ் உதவி செய்வான், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனாலதான் கையில காசு இல்லாட்டியும் எல்லா வேலைகளையும் தொடர்ந்து நம்மால் செய்ய தைரியம் இருக்கிறது. அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காகத்தானே நாம மெனக்கெடுகிறோம் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வின் உதவி அரியாபுரத்திலே நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இமயம் டிவிக்கு கொண்டு போய் அதுக்கு ஒரு 3-4 போட்டாச்சா, குர்ஆனுக்கு கொண்டு போய் அதுக்கு ஒரு பெரிய தொகை போட்டாச்சா, அத்தோடு குர்ஆனை போய் படிக்கிறான். பல பேர் படிச்சு முடிச்ச உடனே அடுத்த லெட்டர் வருகிறது, உங்களின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நான் பார்த்து வருகிறேன், திருமறை குர்ஆனை வாசித்தேன், இதுதான் உண்மை மார்க்கம் என்று தெரிந்து கொண்டேன், ஆகையினால் இஸ்லாத்தை நான் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட லெட்டர். இப்ப என்ன பண்றது? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர் அவர் வீட்டிலேயே அவங்க அப்பா முனிசாமி கூட அம்மா மாரியாத்தா கூட உட்கார்ந்துட்டே இருந்தாங்க, சாமி கும்பிட கூட ஆகல. அவங்க செய்யற பூஜை புனஸ்காரங்களை செய்ய சொல்லுவாங்களே, வழிபாடு தெரியாத கிளம்பி வா, எங்க கிளம்பி வர சொல்லி வாயா மதரசா வச்சிருக்கோம், உனக்காக வேண்டிய காலேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், வா சேலத்துக்கு வா அப்படின்னு கூட்டி உட்கார வச்சு உட்காரு 3 மாசம். அதுக்கு ஆகிற செலவு, கல்லூரியை ஓபன் பண்ணி அதுக்கு அவருக்கு சாப்பாடு, 3 மாத காலத்துக்கு சாப்பாடு, அவருக்கான கத்தனா அதுக்கு செலவு, அவருக்கான அபிடவிட் அதற்கு செலவு, அதற்கு கெஜெட் பேர்ல மாத்திர அதுக்கு செலவு, அவர் போக்குவரத்துக்கு செலவு. பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா சில நேரத்தில் குடும்பத்தின் ஆதரவை இழந்து நம்மை சார்ந்து வந்து விடுவார்கள். அவர்களை திருமணம் முடித்து வைப்பதற்கு வரைக்கும் முன்னால எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதற்கு செலவு, கட்டட செலவு, ஆசிரியரின் செலவு, அங்கே பயிலக்கூடிய இருக்கக்கூடிய ஊழியருடைய செலவு, ஒன்னு கணக்கு பண்ணுங்க. எத்தனையோ லட்சம் எகிருது வண்டி. கணக்கு போட்டா ஒரு சாப்பாட்டுக்குன்னு அது ஒரு தொகை, அபிடவிட்டுக்கு அது ஒரு தொகை, கெஜெட் அது ஒரு தொகை, கத்தனாவுக்கு அது ஒரு தொகை. 200 ரூபாய் வாங்கிட்டு இருந்தா கத்தனா நம்ம ஆளு, அதுல பிசினஸ் பண்றவன் தான் இருக்கலாம். நம்ம இப்படி பிச்சை எடுத்து பண்றவன் ஒண்ணும் வேலை இல்லையே, மருந்து மட்டும் தானே, கட் பண்ணி விடுற சோழி தானே, அப்படி சுருட்டி விட்டு மருந்து போட்டா 4 நாள்ல தானே ஆற போகுது. அதுக்கு 2000 கூட 3000 கூட அழுவ வேண்டியது இருக்குது. இவ்வளவு காசுகளை நம்ம மக்கள் கூட அதனுடைய நன்மைகளை புரிந்து கொள்ளாம இவ்வளவு சிரமப்பட்டு செய்யறாங்களே என்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல்
நம்மிடமிருந்தும் காசு பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மற்றவர்கள் சின்ன உதவியை கூட செய்ய மறுக்கிற தருணத்தில் இப்படிப்பட்ட பெரும் பெரும் வேலைகளை நம்முடைய தலைமையில் சுமந்து கொண்டு நாம் செய்கிறோம் என்றால் இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பங்களிப்பு செய்கிறார்களோ, யாரெல்லாம் உதவுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஜமாத் என்ற சங்கிலியிலே அதன் கண்ணியிலே பங்கெடுத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நன்மை தராமலா விட்டு விடுவான். அதுல ஒரு நன்மை எனக்கு கிடைக்கணும். நான் போய் கத்னா பண்ணல, நான் போய் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறக்காண்டி ஆசிரியர் உட்காரல, நான் போய் சாப்பாட்டுக்காக வேண்டி சாப்பாடாக்கி கொடுக்கல. ஆனால் என் வழியாக ஏதேனும் ஒரு விதத்தில் அங்கே அந்த ஜமாத்துடைய நிகழ்ச்சி கல்லூரி நடப்பதற்கு என்னுடைய பங்களிப்பும் அதில் இருக்கத்தான் செய்கிறேன். எங்கிட்ட ஒரு ஊர்ல நான் பயன் பண்றேன், என் பேச்சை கேட்டுவிட்டு ஒரு 500 அனுப்பி விடுறோம். எங்கிட்ட ஒரு கிராமத்தில் நீங்க பயன் பண்றீங்க, உங்க பேச்சை கேட்டுவிட்டு ஒரு 200 அனுப்பி விடுறோம். பங்களிப்பு இல்லாமல போயிடும். அல்லாஹ் நன்மை தராமலா இருப்பா? நபிகள் நாயகம் சொன்னார்களே, மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி, ஒருவர் ஒரு நல்லறத்தை அறிவித்துக் கொடுத்தால் அதை செய்தவருக்கு என்ன கூலியோ அதே கூலி சொன்னவருக்கும் உண்டு, அறிவித்தவருக்கும் உண்டு. மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா, ஒருவர் ஒரு நல்லறத்தை நடைமுறைப்படுத்துகிறார், அதை செய்ததற்குரிய கூலியும் அதை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அத்தனை பேருடைய கூலியில் ஒரு பங்கு அவருக்கு கிடைக்கும். அப்போ அந்த கல்லூரிக்காக வேண்டி செலவிடக்கூடிய வேலைகள் செலவினங்கள் அது ஒரு திட்டம், பெரிய திட்டம். கல்லூரி நடத்துறதுங்கிற ஒரு சாதாரண வேலையா? வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துறா நடந்துருமா? ஆசிரியர்கள், பாடத்திட்டம், ஒழுங்குகள், அதற்கான நிர்வாக செயல்பாடுகள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். பரவாயில்ல செய்யி. ஏன் செய்யறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களிடத்திலே நான் சொல்லிவிட்டேன், இங்கே வராதவர்கள் வந்திருக்கிறவர்கள் வராதவர்களுக்கு கொண்டு சேருங்கள் என்று நம்முடைய தலையில் அல்லாஹ்வுடைய தூதர் வச்ச அந்த சுமையை முறைப்படி நான் அடுத்தவரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டாமா? நான் தூக்கிட்டு வர சுமையை எவனும் பார்க்கல, தூக்கி விட்ட ஆளும் இல்ல, வாங்க போற ஆளும் இல்ல, போற வழியில ஆத்துல கரைச்சிட்டு போனா யாரு கேட்க போகிறார் என்ற எண்ணத்திலே கரைத்து விடாமல், தூக்கிய சுமையை எங்கோ ஒரு குப்பை தொட்டியிலே போட்டு விடாமல், மக்கள் மன்றத்திலே கொண்டு சேர்க்காமல், எனக்குள்ளே மறைத்து விடாமல், என்னால் இயன்ற வரைக்கும் முடிந்த வரைக்கும் எவ்வளவு தூரம் என் தலையிலே அந்த சுமைகளை சுமக்க இயலுமோ, எவ்வளவு தூரம் அந்த சுமைகளை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா வேலைகளையும் யோசிச்சு 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 நம்முடைய ஜமாத்து தனது பணிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அத்தோடு வச்சா அதை அடுத்து பார்க்கிறோம். எதுவெல்லாம் இந்த இஸ்லாமிய கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேர்வதற்கு இடையூறாக இடைஞ்சலாக என்ன இருக்கிறது, அடுத்து நம்முடைய பார்வை விரிகிறது. சில பேர் அங்கங்க உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றாரு, முஸ்லிம் நம்பாத, பாய் பேசுறத கேட்காத, குர்ஆன்ல என்ன இருக்கு தெரியுமா, வெட்டுங்க குத்துங்க இருக்குது, நம்மளை எல்லாம் அவன் வெட்ட சொல்றான்டான்ட்டு அங்க உட்கார்ந்து சங் பரிவார கும்பல் அப்படியே 2 பேரை பின்ன போட்டு விடுறான். போய் உட்காரு, எங்கடா இருக்குது காற்றாணி, எங்க யாரை வெட்ட சொல்லிச்சு, உன்னைய வெட்ட சொல்லிச்சு, உங்க அப்பனைய வெட்ட சொல்லிச்சு, யாரு என் கூட சண்டைக்கு வாழ தூக்கிட்டு வந்தா அவனை ஒண்ணு வெட்ட அப்பதான் வெட்டுவேன். போர்க்களத்திலே சொல்லப்பட்ட செய்தியை சமூக மக்கள் மத்தியிலே கொல்ல சொன்னதாக நீ துர்பிரச்சாரம் செய்கிறாய் என்று நோட்டீஸை கொடு, ஏரியா முழுக்க இஷ்யூ பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் அதற்கான நிகழ்ச்சி நடத்து. இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த போர்க்களத்தின் சட்டங்கள் கொச்சைப்படுத்தப்பட்டிருந்த தருணத்தில் அது குறித்த உண்மையான நிஜமான தகவலை தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு முழுமையான ஆய்வாக எடுத்து சொன்ன ஜமாத்து வேறு எந்த ஜமாத் இருக்கிறது என்பதை கொஞ்சம் மனம் திறந்து யோசித்து பாருங்கள். ஒரு பிரச்சனை விடல. அடுத்து பொது சிவில் சட்டம் பாத்தியா, முஸ்லிம் பாய்மாறு அவன் 4 முன்னாடி கேட்டுக்கலாம்டா, நம்மளை கெட்ட விட மாட்டேங்கிறான். உன்னை கெட்டாங்க என்னைக்கா சொன்னோமா? அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்திருக்குது, எங்க இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது, அதுக்கு சில நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறது. அப்ப நீ பொது சிவில் சட்டங்கிறியா, அதுல என்ன பஞ்சாயத்து? நெசமா நீ சொல்றியா, சும்மா போய் சொல்றியா? அது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சா யாருக்கா காட்டுங்க. வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் கூட வந்து நம்முடைய சகோதரர்களுடைய உரையை பார்த்து அந்த பொது சிவில் சட்டம் குறித்த உரைகளை குறிப்பெடுத்துக் கொண்டு சென்ற வரலாறும் உண்டு. பல விஷயங்கள்ல அது மட்டும் இல்லை, நிறைய சமூகம் சார்ந்து திருச்சியில ஒரு பாமகவுடைய மாநாடு ஒன்று நடந்தது. ஒரு வருஷம் இருக்கும், எனக்கு 1 வருஷம் இருக்குமா, 1 வருஷம் ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளு, ஒரு சுன்னத் ஜமாத்துடைய ஆளு, அவர் வந்து அந்த அரசியல் கூட்டத்தில் உரை நிறுத்துகிறார். அது வரைக்கும் எத்தனை பேர் பேசினார்கள். இறுதியாக மருத்துவர் ஐயா இறுதி உரை நிகழ்த்த உட்கார்ந்து இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த ஆலிம்சாவுடைய உரை என்ன உரை? இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்குரிய புள்ளி விவரங்களை அள்ளி வீசுகிறார். அதுவரைக்கும் ஏனோதானோ என்று பேசிக் கொண்டிருந்த ராமதாஸ் இவர் பேச 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 பேச்சுல அப்படி இன்வால்வ் ஆகி பேப்பரை பக்கத்தோட பேப்பரை வாங்குறாரு, பேனா வாங்குறாரு, பாயிண்ட் எல்லாம் குடிக்கிறார். குடிக்கிறாருன்னா சும்மா சீனுக்கு குடிக்கிற,
அவர் நிஜமாகவே குறித்திருக்கிறார் என்று அவருடைய உரையிலேயும் அது வெளிப்படுகிறது. வார்த்தைக்கு வார்த்தை, பேச்சுக்கு பேச்சு அவருடைய பேரை சொல்லி அவர் குறிப்பிட்டார். சகோதரர் இந்த புள்ளிவிவரத்தை சொன்னார், முஸ்லீம்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னார், அற்புதமான தகவல்களை திரட்டி வந்திருக்கிறார் என்று அந்த 1.5 மணி நேர உரையில ஒரு 4 இடங்களிலாவது அந்த ஆளினுடைய பெயரை சொல்லி சொல்லி அவரை மேற்கோள் காட்டி அந்த புள்ளி விவரங்களை இவரும் எடுத்துக் கொள்கிறார். அங்க போய் நம்ம மக்கள் யாராவது உட்கார்ந்து கேட்டிருந்தீங்கன்னா டிட்டோ ஜெராக்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்ல பிஜி ஆரம்பிச்சு அடுத்த அஸ்ஸலாமு அலைக்கும்ல முடிவார அட்டை டு அட்டை முடிக்கிறது மாதிரி ஒரு வார்த்தை பிசகு இல்லாமல் அப்படியே மனநமிட்டு ஒப்பித்தார். ஆமா, காப்பி பேஸ்ட். இப்ப படிச்சீங்கல்ல, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு. அவருடைய புகழை சம்பந்தப்பட்டு அவர் தட்டிட்டு போனாரு. புகழ் தேவையில்லை, செய்தி போனால் போதுமானது. நீ எவரையும் புகழ்ந்துக்க. ஏன் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நான் ராமநாதபுரத்துல பொதுக்கூட்டத்திற்காக வேண்டி சகோதரர் செல்கிறார். உரை ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிவியில் அது ஒளிபரப்பாச்சா என்னன்னு தெரியல. அதுல சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பேர் என்ன, அசன் அலியை ஆதரித்து மற்ற நம்ம பாத்தியாருடைய வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்ற உரை நிகழ்த்தப்படுகிறது. அப்போ அசன் அலி அவருடைய உரையில குறிப்பிடுகிறார், சில விஷயங்களை சொல்லி நீங்க எல்லாம் கரெக்டா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அவர் செய்யற தப்புக்கு நம்ம ஜவாப்தாரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் மேல உள்ள குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் முன்னாடியே சொல்லி, அசன் அலி முன்னாடியே சொல்லி, உங்களை பத்தி மக்கள் அப்படி நினைக்கிறாங்க, மக்கள் கூட சேரவே மாட்டேங்கிறீங்களா, நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்களா, நீங்க என்ன செய்தின்னு மக்களுக்கு சொல்லுங்கன்னு அவர் கருத்தை பிடிச்சி முன்னாடி தள்ளி விட்டாச்சு. அவர் நினைக்கிட்டு அவரு பேசுறாரு. அஜர்த்து சொன்னாங்க, அவ்வளவு அஜர்த்து தானே, அஜர்த்து சொன்னாங்க, நான் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இது குறித்து இந்த இடஒதுக்கீடு குறித்து பேசி இருக்கிறேன், உண்மையை திறந்து சொல்றதா இருந்தா அஜர்த்து பேசின கேசட்டை போட்டு பார்த்து நான் அங்க போய் பேசினேன். என்னை அங்கிருந்த முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி முதற்கொண்டு என்னை பாராட்டினார்கள். அந்த பாராட்டுக்கு சொந்தக்காரன் நான் இல்லை என்பது எனக்கு தெரிந்தாலும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்த முடியுமா, அடக்கி வாசிக்கிட்டேன் என்ற தகவலை பொதுக்கூட்ட மேடையே சொன்னார். ராமநாதபுரம் அரசியல் சட்ட கடைசியான சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற நிகழ்ச்சி இது. எப்படி ஒண்ணு எங்க எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான வாதங்கள் எல்லாத்தையும் அவ அடி. சல்மான் ருஷ்டி பதில் கொடுத்தவர் எத்தனை பேர் தமிழகத்தில், எத்தனை ஆளுங்கள், 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நீண்ட ஜிப்பா, பெரிய தாடி, இம்மா பெரிய தாடி, தலப்பா என்னெல்லாம் இருந்துச்சு, சொன்னீங்களா? பதில் சொன்னீங்களா? இஸ்லாத்திற்கு எதிராக இத்தனை பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டதை எத்தனை பேர் அதற்கு பதில் கொடுத்தீர்கள்? எழுத்து மூலமாக, பேச்சு மூலமாக, ஒளிநாடகங்கள் மூலமாக எத்தனை பேர் பதில் சொன்னீங்க? யாரும் சொல்வதற்கு தயாரில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜமாத்தை அதற்காக தத்தெடுத்தானே, அதற்குரிய நன்மையிலே ஒரு பங்கு நமக்கு கிடைக்காமலா போய்விடும்? எல்லாத்திலையும் இது ஒரு டீம் உள்ளுக்குள்ள பிரச்சாரம் பண்ணுச்சுன்னா சில பேர் ஓப்பனாது விவாதிக்க தயாரா? இஸ்லாத்தில் அது இருக்கிறது, இன்டர்நெட்ல அதுல இதுல எல்லா பக்கத்திலையும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அவருடைய அட்டகாசம் ஜாஸ்தி. இந்து மக்களை விட ரொம்ப மோசமானவர்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிற, மடாலயத்தில் இருக்கிற அந்த மடாதிபதிகள் இருக்கிறாங்களே, பிஷப்பு, பாதிரியாரு, ஃபாதரு சொல்லிட்டு இருக்காங்க, அவர்களை போன்ற அயோக்கியர்கள் இந்த உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. பக்கா அயோக்கியர்கள், இஸ்லாத்திற்கு எதிரான கள்ள பிரச்சாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறவர்கள். கும்பகோணத்தில் ஒரு பாதிரியாருடைய சபையிலே போய் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. நம்முடைய சகோதரர்கள் அங்க உள்ளவங்க ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், கிறிஸ்துமஸ் முன்னிட்டு பாதிரிமார்கள் 40-50 பேர் வர்றாங்க, நீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய சமாதான கொள்கையை எங்கள் மத்தியில் பேசுங்கன்னு பயன் பண்றதுக்காண்டி கூப்பிட்டாங்க. என்ன பயன் பண்றது டிஸ்கஸ் பண்ணோம். கிடைக்கிற சான்ஸ் தான், போற இடத்துல செருப்பாடு அடிக்காத ஒரே அடிச்சுட்டு வந்துடும். அவன் பண்ற ஐக்கியத்தினத்தை அவன் முன்னாடியே உடைச்சிட்டு வந்துருங்க என்று வழிகாட்டுதல் அடிப்படையிலே போய் பேசப்படுகிறது. பேசியெல்லாம் முடிச்சாச்சு, தகவல் எல்லாம் அங்க பேசப்பட்டு அதுக்கு பிறகு அதுவெல்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய உணர்வு பத்திரிகையில கூட அது வந்துச்சு. அதற்கு பிறகு என்னுடைய முகவரிக்கு சில சகோதரர்கள் சில புத்தகங்களை அனுப்பி வைத்தார்கள். நிறைய புக்கு வந்துச்சு. அந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்தா புத்தகத்துடைய பேர் மனாருல் ஹுதா, ரஹ்மத்து, அரபியில பேர் வச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் பத்திரிகைகள், முஸ்லிம் பத்திரிகைகள் இருக்குல்ல, அதனுடைய பெயர்கள் தான் புத்தகத்துடைய பெயர்கள். ஆசிரியர் அப்துல்லா, முகமது இஸ்மாயில், ஃபாரூக், இதான் செய்தி. உள்ள தொடர்ந்து பார்த்தா குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய பிரதான கடவுள் என்று இறைவன் உங்களுக்கு போதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், பார்த்து கொதிச்சு போச்சு. அட அயோக்கியர்களா, உன் கொள்கையை சொல்லணும், உன் மூஞ்ச வச்சு சொல்லு, எங்க மூஞ்சல சொல்ற, அதுக்கே வேஷம் போடுற?
புலித்தோல் போர்த்திய பூனைகளாகத்தானே வேற மாதிரி தானே, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி தானே. உன்னை காட்டு, நீ உன் முகத்தை காட்டி பிரச்சாரம் பண்ணா அதை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல எதிர்கொள்வாங்க. இப்படி உள்ளுக்குள்ள ஊடுருவி பாமர மக்கள் மத்தியில நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணசாமியுடைய அந்த ஒரு போராட்டம் நடைபெற்று நூற்றுக்கணக்கான தலித் மக்கள் தாமிரபரணி ஆற்றிலே கொல்லப்பட்ட வரலாறு மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு சொந்தமானது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கடந்த காலத்துல. அங்க மேல மலைக்கு மேல ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே சென்று வந்த சில சகோதரர்கள் சொல்றாங்க, அங்க ஒரு முஸ்லீம் கிராமம் இருக்கிறது. முஸ்லீம் கிராமத்தை சந்திப்பதற்காக வேண்டி போறாங்க. போய் பார்த்தா பேரணபாய், அப்துல் காதர், மூசா, ஈசா, நம்ம வைக்கிற மாதிரி எல்லா பேர்கள். கழுத்துல பார்த்தா சிலுவை தொங்குகிறது, கையில பார்த்தால் பைபிள் இருக்கிறது. என்ன பைபிள்? அப்துல் காதருங்கிறிய சிலுவை போட்டுக்கிட்டு பைபிள் வச்சு உட்கார்ந்துருக்கிறீங்கள. அவன் வந்து சொன்னாங்க, சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க மதம்லாம் மாற தேவையில்லைன்ட்டாங்க. அதனால நாங்க மதம் மாறல. மதம் மாறலையா? அதுக்கு என்ன அர்த்தமா? அப்துல் காதர் பேர் இருக்குல்ல, அதனால அவங்க முஸ்லீமா இருக்காங்க. கழுத்துல சிலுவை, கையில பைபிள், வணங்குவது சர்ச்சில். ஆனால் அவர்கள் மதம் மாறவில்லை. அப்ப எப்படி இஸ்லாத்தை பற்றி அறியாத மக்களை எப்படிப்பட்ட முறையில வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அயோக்கியர்கள் தானே. இப்படி அவர்கள் எல்லாம் அப்படி ஒரு ஒரு கண்ணு கட்டிய தூரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்த பொழுது அவர்களை சந்திக்க இழுத்து வாய் திறக்க விடாமல் ஓட ஓட அடித்தவர்கள் இந்த தமிழகத்திலே எந்த அமைப்பை சார்ந்தவர்கள்? இன்னைக்கு லெவல் என்ன? வாய திறப்பானா? அடி அந்த கும்பகோணம் மேட்டர் முடிஞ்சிச்சு, அடுத்து அங்க திரும்ப பஞ்சாயத்து போடு, விவாதத்துக்கு வா. கதற கதற ஓடலாம். எங்களை விட நீங்க தான் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. பிறகு நீ அங்க இருக்கிற வந்துருங்க சொல்லி இருக்கிறோம்ல, தெளிவா சொல்லி நம்ம தெரிஞ்சவன் சொல்ல கேட்கணும் தானே. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எஞ்சிக்கலாம். அத்தோட அங்க பல பேர் பெரிய அளவுல சீனை கொடுத்துக்கிட்டு விவாதத்துக்கு தயாரான்னுகிட்டு பெரிய காலம் தூக்கிட்டு ஒரு பாடி இங்க வா நீ முதல்ல அப்படின்னு ஆளை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு கையெழுத்து போட்டு விவாதத்துக்கு உட்காருனா பார்த்திருப்பீங்க. நெட்ல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். புள்ள பூச்சியோடு நடந்த விவாதம். அடி செத்த பாம்பு சொல்லி அனுப்பியிருக்கிறார் பிஜே கலையில சொல்லிட்டேன். ஏங்க ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, என்ன போட்டு ரொம்ப போட்டு அவனை நச்சிராதிய கேட்டு பாருங்க, பதில் சொன்னா சொல்லுதான், இல்லாட்டி விட்டு சொல்லுங்க. என்ன பண்றது இவன்ட்ட? பார்த்தவங்களுக்கு தெரியும். சில கேள்விகளை கேட்பாங்க, பதில் வராது. நீங்க நினைப்பீங்க இதுல இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமே, 1000 கேள்வி கேட்கலாம். உட்கார்ந்தவங்களுக்கே தெரியும் இதுல இன்னும் 10 கேள்வி கேட்கலாம்னு. ஒரு கேள்விக்கும் பதில் வர போறது இல்லை. அது வந்துமா இவன் வந்து சொல்லிட்டு இருக்க விட அடுத்த கேள்விக்கு போயிருவோம். மக்கள் பாக்குறவங்களுக்கு இந்த கேள்வி கேட்டாங்க பதில் வரல, இந்த கேள்விக்கு பதில் வரலன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுப்பா, ஒரு புள்ள பூச்சியை போட்டு அடிச்ச பாவம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்த லெவலு. இன்னைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ரேஷியோ குறைகிறது. நீ வர்றியா நான் வர்றியா எவனா அதெல்லாம் வர வேண்டாம். இப்ப கேட்டா விவாதத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஏண்டி இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே, விவாதத்தால பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு. வந்து நாயடி பேயடி வாங்குறதுக்கு பிரயோஜனம் இல்லையா? அதே மாதிரி அந்த பக்கம் திரும்பினா கடவுளே இல்லைங்கிற அவன் அங்கிட்ட ஒருத்தன் நாத்திங்க, அவங்கதான் பெரிய பகுத்தறிவாள் மாதிரி. நம்ம தான் பெருசு, நம்ம மக்களையே கன்ஃபியூஸ் பண்ணி வா அங்கிட்டு வா, ஒருத்தர் அங்க எல்லாம் கடவுளை நம்புறவ எல்லாம் முட்டாளு அயோக்கியம் காட்டுமிராண்டி எல்லாத்தையும் சொல்லி வச்சான். இங்க வா, ஊரா எல்லா பேருக்கும் அழைப்பு கொடுத்தங்கிற, எவனு விவாதத்துக்கு வரலங்கிற, நாங்க வர்றோம் வா, கூப்பிட்டு வச்சு அடிச்சு அடியில இன்னைக்கு என்ன இந்த வர்றேன்ட்டு போனோம்னா போயிட்டு அடி வாங்கின அடியில ஒரு 2 நாள் கழிச்சு போன் வருது. மயிலாடுதுறைக்காரர் ஒருத்தர் தான் அத ஏற்பாடு பண்றதுக்கு முக்கியமான ஆளா இருந்தார். அவர் பேர் என்ன? வெற்றிவேல். அந்த ஆளுதான் நின்று எல்லாத்தையும் பண்ணாரு. திரும்ப இருக்க போன போல. அது மாதிரி அடுத்து நம்ம குளத்தூர் மணி தானே, குளத்தூர் மணி நீங்க நம்ம ஆளு கூட பேசிட்டிய. குளத்தூர் மணி வாரங்கிறாரு, நீங்க ரெடியா? ரொம்ப சூப்பரா போச்சு. முதல்ல ஒரு லெட்டர் கொடு, நாங்கள் குளத்தூர் மணியை அழைத்து கொண்டு வருகிறோம், நீங்க தயாராண்டு. என்ன புள்ளி வச்சிடலாம்ல, இவர்களோடு பேசணும், பருப்பு வேவல, அதனால எங்களோட பெரிய ஆளை கூட்டிட்டு வர்றோம், நீ ரெடியானவன் கேட்கறான். தான் தோன்று விட்டோம் என்பது அவனுடைய வாக்குமூலத்திலே தெளிவாகிறது. ரொம்ப நல்லதுடா, சீக்கிரம் ஒரு தபாலை மட்டும் கொடு, நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுவோம். போய் சொல்லிருப்பான் போல இருக்கு. மூச்சு கட்டாம போயிடாங்கிட்டு வாங்கிட்டு வந்து அடி தெரியாது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. பெரியார் தலைவர் தூக்கி வச்சு பெரியார் பத்தி கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம். அது அப்படி இது இப்படி சமாளிக்கத்தான் முடிந்தது. பெரியாரை பற்றி அவர்களுக்கே தெரியல. என்ன பெரிய பஞ்சாயத்து, அவர் தான் எல்லாத்தையும் வெங்காயம் பெரியாரு. இன்னைக்கு இவங்க நம்ம வெங்காயங்களும் பெரியார நம்புறங்கிறியடா. பெரியார் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா? கடவுள் இல்லைன்னாரு, பிள்ளையார் சிலையை ரோட்ல போட்டு இழுத்து போட்டு ஆச்சாரு. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. வேற என்ன சொன்னாரு? அவர் நம்ம சொன்ன உடனே எங்க இருக்கிற ஆதாரம் காட்டுங்கள், பட்டு வந்து விழுந்துச்சு.
பகுத்தறிவு தொகுதி, குடியரசு 4ஆம் தொகுதி 8ஆம் பக்கம் காப்பி எடுத்து பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ரெடியா வச்சிடணும். ஒண்ணு இதுக்கு போடு ஆதார். அவன் நினைச்சப்பல ஒண்ணு இருக்காது, படிச்சாதானே தெரியும். அப்படியே மூளை செலவு பண்ணி வச்சிருக்கிறான். அடி வாங்கின அடியில இன்னைக்கு அந்த பஞ்சாயத்து ஓஞ்சிருக்கிறது. இப்ப இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு இடையூறாக எந்தெந்த முட்டுக்கட்டைகள் இருக்கிறதோ அத்தனை முட்டுக்கட்டைகளையும் அகற்றி முடிந்த வரைக்கும் இதுல என்ன வியூகங்களை வகுக்க முடியும் அனைத்து வியூகத்தையும் வகுத்து ஒன்று விடாமல் நம்முடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் உட்பட்டு இன்றைக்கு புதிதான ஒரு கருத்து வந்தால் இந்த வழியிலே பிரச்சாரத்தை செய்தால் எளிதாக பிரச்சாரம் சென்று சேருமே என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதையும் செய்வதற்கு இந்த ஜமாஅத் தயாராக இருக்கிறது. வீடு வீடா போகணும். இன்றைக்கு மதுரையில் போய்கிட்டு இருக்கிறான், வெளியில போஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். மதுரையில இந்த 5 மாத காலங்களில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ததன் விளைவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோரில் சிலர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறான். ஒரு ஊர்ல, ஒரு மதுரையில் ஒரு மாவட்டத்தில் ஒரு 5 மாசம் தானே மொத்தம் 5 மாச இடைவெளியில ஊடு ஊடா போனதுல அதுலயும் ஃபுல்லா இல்லையா சிலர் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 21 5 மாத காலங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 21 ஒரே மாவட்டத்தில். எப்படி அல்லாஹ் இதுக்கெல்லாம் நம்ம சொந்தம் கொண்டாட இயலாது. நம்மை அல்லாஹ் கருவியாக பயன்படுத்தி இந்த வேலைகளை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. வீடு வீடா எத்தனை பேர் போறோம் சொல்லி? நாங்க போனோம், ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஆப்பிள் பழம் கொடுத்தோம். அப்படி சொல்றாங்க இருக்கிற ஆஸ்பத்திரி தாவா போனோம். ஆஸ்பத்திரி தாவால போய் நீ என்ன பண்ணி இருக்கிற போங்க சொல்லுங்க, அதெல்லாம் தேவைதான். ஆனால் வென்றெடுக்கிற அளவிற்கு அங்கே பேச இயலுமா? அங்க போய் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம், இறைவனை வணங்குங்கள், ஒரு அப்படித்தான் சொல்லிட்டு வர இயலும். நின்று உடைச்சி அவருடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலைகளை செய்ய இயலுமா? அதை செய்யறதுக்கு நான் நீரடியா இருக்கிறேன். ஆனா எது பிரச்சனையோ எது சிக்கலோ அதை தலையிலே தூக்கி சுமந்து வேலை செய்வதற்கு யார் தயார்? திருச்சியில நாங்க போனோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு பயணம் பண்ணுவோம் என்று சொல்லி கிராமத்தில் வீடு வீடாக சென்றோம். எங்க ஒரு அடிச்சா விதை ஒண்ணு விதைச்சா கனி ஒண்ணா முளைக்கும் கேட்பாங்கல்ல, நெசமாவே இஸ்லாமிய பிரச்சாரத்துல விதைக்கிற விதை ஒண்ணு முளைக்கிற கனி ஒண்ணு. ஒரு வீட்டுக்கு போறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 2 பெண்கள், 2 வாலிபர்கள், ஒரு 18-20 வயசு, 2 பையங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, 2 அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருடைய கணவர் முஸ்லீம், அது மிங்கில் ஆயிருக்கு வண்டி. அம்மா கிறிஸ்டின், 2 பேரும். பையங்க 2 பேரு இருக்கிறாங்க, கிறிஸ்தவ அடிப்படையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் பெருசா இஸ்லாத்தை சொல்லவும் இல்ல, அவர் இஸ்லாத்தை தெரிஞ்சவர் அந்த சொல்லி இருப்பாரு, அந்த வேலையும் அங்க இல்ல. அப்போ அங்க இருந்து தகவல் சொல்றாரு, நீங்க போங்க, தம்பி கூட்டு போவாரு, போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கு. இப்ப நம்ம வருத்தமா இருக்கு, நம்ம ஆரம்பத்துல அப்படி போய் முடிச்சாச்சு. ஆனா இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் இருந்தா தான் கல்யாணம் குடும்பம் ஆட்கெல்லாம் ஹலால் ஆகும்னு மார்க்கம் சொல்லுது. என்னத்தையாவது ஒண்ணு செஞ்சு நான் வர்றதுக்குள்ள ஆளை கரெக்ட் பண்ணிருங்கன்னு அவர் கரெக்ட் பண்ணிருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுத்து விடுங்கள், அதுக்கான பிரச்சாரம் செய்யுங்க என்று ஒரு செய்தி அங்கிருந்து வருது. அவருடைய உறவினர் சகோதர அடிப்படையில் போறோம், உட்கார்ந்து பேசுகிறோம். அந்த அம்மா விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, என்னத்த பேசினாலும் சரி. அது எல்லாம் எப்படி நாங்க 35 வருஷமா இருந்துட்டோம், நீங்க இன்னைக்கு சொன்னா ஏத்துக்க முடியுமா? எந்திரிச்சு போங்கன்னு சொல்லாத குறையாக நம்மள நாகரிகமாக டிவி எல்லாம் கொடுத்து பிஸ்கட் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த ரமலான் அது நடந்து ஒரு 3 மாதங்கள் இருக்கும். அவங்க வீட்டுல பேசு, அதுக்கப்புறம் வேற வேற இடங்களுக்கு போனோம். அந்த அம்மா வீட்டுல பேசி ஒரு 3 மாத காலங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு ரமலான்ல ஒற்றைப்படை இரவுகளுடைய பயான கேள்வி பதில் நிகழ்ச்சி திருச்சியில நடைபெறுகிறது. ஒற்றைப்படை இரவுல ஒரு சகோதரனை, ஒரு 2 சகோதரனை அழைச்சிட்டு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க, கனிமா சொல்லிக் கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு என்ன யாரு என்ன விவரம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, நீங்க அன்னைக்கு பேசுனீங்களே, எங்க அம்மா அப்படி பேசுனீங்களே, அங்க பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க பத்தியா, அந்த 2 பேரும் இந்த 2 பேரும் தீபன் அந்த பையன், அதுல ஒரு பையன் பேரு தீபன். அவர் தலைமைக்கு போய் தலைமையில இருந்து தகவல் வந்துச்சு. இது மாதிரி அட்ரஸ் எல்லாம் அதுல தானே இருக்கு, டிவியில பாக்குறது எல்லாம் வைத்துக் கொண்டு தலைமையை தொடர்பு கொண்டு அங்கிருந்து மதுரைக்கு அதுக்கப்புறம் ஆளுங்க இழுத்துட்டு வந்தோம். சேர்ந்தாரு வைங்களேன். இங்க என்ன பாக்குறோம், நம்ம பிரச்சாரம் பண்ணது எங்கேயோ ஒரு இடத்துல போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம செஞ்சு கொடுக்கலையே, வெளியே வரும்போது இப்படித்தான் நமக்கு நினைவு. இப்படி 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசிருக்கிறோம், கொஞ்சம் கூட செஞ்சு கொடுக்கலையே, ஒரு நியாயத்தை சிந்திக்க கூட மறுக்குதே. சரி, அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான்.
நம்ம செஞ்சது அல்லாஹ் கூலி தராம போயிருமா? அந்த அம்மா ஏத்துக்கிற வைக்கிறது நம்ம வேலை இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வேலை இல்லையே. அப்படி ரசூலுல்லாஹ் நினைக்கும் போது அல்லாஹ்வை கண்டிச்சான்ல, நம்ம நினைக்க கூடாது. பஹல்லல் ருசுலில் பலாகுல் முபீன், தூதருடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறில்லை என்று வந்துட்ட காரணத்தினால நம்மளும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லிவிட்டோம், அல்லாஹ்வுடைய வேலைக்கு வந்தாச்சு. போட்ட விதை போட்ட இடம் ஒன்று, அது முளைத்து கனி கொடுத்து நமக்கு பலன் தந்த இடம் வேறொன்று. இந்த வேலையில் இப்படி போனது யாரு? எத்தனை பேரு விருவிதா தெருவா கிளம்புனது? இப்படி ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு, ஒண்ணுலே உள்ள இருக்கு. ஒரு மேட்டர் தான் எடுத்திருக்கிறேன். இஸ்லாத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொல்லுகிறோம், அதற்காக என்னென்ன வழிகளை செய்திருக்கிறோம், அதுல ஒரு சாம்பிள் ஒரு 4 தான் சொல்லி இருக்கிறேன். முஸ்லீம்களுக்கு செய்யறது என்ன, சமுதாய பிரச்சனைகள் என்ன, குடும்ப பஞ்சாயத்துகள் என்ன, மருத்துவ உதவிகள் என்ன, ரத்த தானங்கள் என்ன, பாதிக்கப்பட்டோரை உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள் என்ன, அங்கங்க நம்ம செய்யற வேலைகளுடைய பட்டியலை தொகுத்தால் அதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற நேரம் இந்த 1 மணி நேரம் பத்தாது. இன்னும் பல விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் வச்சு நீங்க யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜமாத்திலே நாம் இருப்பதனால் அதனால் கவலையோ வருத்தமோ சந்தேகமோ எதற்குமே இடமில்லாத வகையில் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் சிறப்பான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லாத வகையிலே உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொன்னால் அமைப்பு ரீதியாக ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம செய்யற செயலை தனிச்சு பார்த்தா இது ஒண்ணு, மற்ற அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்குவீங்க, உலகியல் ரீதியாக கூட நீங்க சந்தோஷத்தான் படும். உலக ரீதியாக நாகரீகம் ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படி எல்லாம் வச்சிருக்கிறோமே, அப்படி உலகியல் ரீதியான பார்வையில் நீங்கள் பார்த்தாலும் மற்ற அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜமாத்தை தான் ஒரு தனித்து காட்டுகிற ஜமாத்தாக மாற்றி இருக்கிறான். இதுல இருக்கிற சட்ட திட்டங்கள் ஒழுங்குகள் எவன்டையும் கிடையாது. இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்டி, பாதுகாப்பு. அல்லாஹ் நமக்கு சொன்ன வேலைகளை கரெக்டா செய்யறதுக்கான கடிவாளம் இங்க இருக்குது, வேற எங்க போனாலும் இல்ல. இங்க இருந்து போறவங்க எதுக்கு போறாங்கறிய? கடிவாளம் இல்லாம நினைச்ச மாதிரி சுத்துறதுக்கு, நினைச்சவங்களோடு சந்தோஷப்பட அதுக்கு தானே வெளியில போறது. வெளியில போறதுக்கெல்லாம் காரணம் என்ன? வசூல் பண்ணி காசு எல்லாம் சேர்த்தாச்சு, அந்த சொத்தை நமக்கு அமைக்கிறது எப்படி? அப்ப இங்க இருந்தா விடமாட்டானுவ, பஞ்சாயத்து பண்ண பிடிங்கிடுவான், வேண்டாம் நான் வெளியே போறேன், வெளியே போயிடுறேன். வெளியே போனா அவ எல்லாத்தையும் பாருங்க, பதவி புகழ் அதிகாரம் அந்தஸ்து. தமுக எடுத்துக்கங்க, எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல? ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக, பெயர் சொல்லப்படுகிற அமைப்பாக, மிக பெரிய அளவில் உருவாக்கி விடப்பட்ட அந்த அமைப்பு லகான் இருக்கிற வரைக்கும், இந்த கட்டட சங்கிலிக்குள்ளே அவர்கள் பிணைந்திருக்கிற வரைக்கும் அவர்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன? எவ்வளவு தரங்கட்டு போனார்கள். அவர்களோடு சேர்ந்திருக்கிற பொழுது இதையெல்லாம் மார்க்க ரீதியாக கூடாது 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 என்று நாம் கட்டுப்பாடை கடைபிடித்தோமோ அந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் ஏதோ ஜெயில இருந்து வெளிவந்த மனப்பான்மை அவர்களுக்கு நெசமாவே அப்படித்தான் போயிருக்கிறாங்க. சிறைச்சாலையில் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்களே, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், உலகம் இறை நம்பிக்கையாளனுக்கு சிறைச்சாலை என்றார்களே, அந்த சிறைச்சாலை என்ற வட்டத்தை தாண்டி ஜன்னத்துல் காஃபிரி, இறை மறுப்பாளனுக்கு சுவனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட சுவனத்தை உலகத்திலே சேர்வதற்காக வெளியேறி சென்று விட்டார்கள். இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யறான். கூட அண்மை நிலையத்தில் போய் நின்றுட்டு உண்ணாவிரத பந்தல்ல போய் ஆதரவு கொடுத்து வரோம். ஆனா சேர்ந்திருக்கும் போது என்ன பண்ணோம்? உண்ணாவிரதம் நோன்பு பேர் என்னத்தை வச்சுக்கிற நோன்பு தானே அது. நோன்புங்கிறது என்ன? வழிபாடு. வழிபாடு யாருக்கு செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க கூடாது. நோன்பு அல்லாஹ் தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. உலகத்துல ஒரு அரசியல்வாதி இடத்துல, ஆட்சியாளர் இடத்துல ஒரு கோரிக்கை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை அடுத்தவனுக்கு செய்யக்கூடாதுங்கிறது ஏற்கனவே ஆரம்பத்திலே சேர்ந்திருக்கிற பொழுது நாம் படித்த பாடம். பாடம் முதல் பாடமே அதுதான். ஏன்னா ஆரம்பத்தில் உண்ணாவிரத போராட்டம் ஒண்ணு நடத்தியாச்சு. நடத்தி முடிச்ச பிறகு பஞ்சாயத்து வருது, உண்ணாவிரத நோன்பு வைக்கிறிய, அல்லாஹ்வுக்கு வைக்கிற நோன்பு எப்படிடா ஊர்க்காரனுக்கு வச்ச? ஆஹா தப்பு பண்ணிவிட்டோம், இனிமே நோன்பு வைக்க மாட்டோம்னு முடிவெடுத்தோமே. அப்படி நோன்பு வைத்திருக்கிற மக்களிடத்தில் போய் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், மேடையில ஏறி கையை குளிக்கிட்டு போஸ் கொடுத்து போட்டோக்கு போஸ் கொடுத்து வர்றிய. அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்ல. எப்படி பாதுகாப்பு? இந்த சங்கிலிக்குள்ள இருக்கிறதுனால பாதுகாப்பு. நம்மளும் போனா அதோட போக வேண்டியதான். நம்முடைய முன்னாள் மாநில செயலாளருடைய இறுதி பொன்மொழி நமக்கெல்லாம் மிகச்சிறந்த பாடம். இந்த ஜமாத்திற்கு போனவன் தற்குறியா தான் போவான். அதாவது தற்குறினா ஒரு மிகப்பெரிய மோசத்திற்கு எடுத்துக்காட்டாக போவான் சொன்னாரா? பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் நினைவு இருக்கா? மறக்க கிளிப்பிங் ஒரு தடவை ஆடிச்சு. அந்த கிளிப்பிங் 1 மணி நேரம் சீடிக்குள்ள 9 தடவை திரும்ப 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 இந்த ஜமாத்திற்கு போனவன் தற்குறி 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 எல்லாத்துக்கும் அப்படியே அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே லெவல்.
இன்றைக்கு நடைமுறையை பார்க்கிறோம். என்னென்ன குற்றங்கள் இருந்து போன எல்லா மக்களையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஆக்கியிருக்கிறார். எனவே இந்த ஜமாத்திலே இருப்பது இந்த உலகியல் ரீதியாக பல நன்மைகளை, சமூக அந்தஸ்துகளை நமக்கு பெற்றுத் தந்துதான் இருக்கிறது. சமூக ரீதியாக மற்ற அமைப்புகளோடு ஒப்பிடும் பொழுது அரசியல்வாதிகளுடைய அதிகாரிகளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்ம போய் அனுமதி கேட்கும் போது, அவங்க போய் அனுமதி கேட்கும் போது நிறைய தெளிவான வித்தியாசம் தெரியும். பாய் நீங்க செய்யும் பாய், ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாய், அவங்க ஒரு அப்சர் பண்றாங்க பாய், அவர்களுக்கு போடுகிற கிடிக்கு பிடி நம்மிடத்திலே இல்லை. காரணம் என்ன? நாம் நடந்து கொள்கிற விதம், நேர்மை, நாணயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு. இப்படி ஒரு அமைப்பை, இப்படி ஒரு கூட்டம் கலைஞ்சி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் கலைந்த ஒரு கூட்டத்தை சென்னை மாநகர வரலாற்றிலே நான் காணவில்லை என்று உயரதிகாரிகள் எல்லாம் தீவுத்திடல் நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து நம்மிடத்திலே பேசிய வரலாறு தெரியாதா? ஏன் அப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளையும் நாம் சமூகத்திலே நடைமுறை ரீதியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கையெல்லாம் நம்மை அறியாமல் நாம சருகுவோமோ அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் யோசித்து 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 அந்த வாசலை அடைத்து வைத்திருக்கிறோம். ரியல் எஸ்டேட் பண்ண போறியா? வேணாம்பா, எடுத்தது வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய்யா புழுத்து வழி. ஹைவேவுக்கு மிக அருகாமையில் போய் இறங்கி நின்னா 3.25 கிலோமீட்டர் கூட்டு போறோம். எதுக்கு பஞ்சாயத்து? அதுல போறவன் எல்லாமே பொய்யாத்தான் போடுவான். வேணாமே, ஒதுங்கிக்கைய. ஹஜ் சர்வீஸ் ஹரமுக்கு மிக நெருக்கத்தில் போய் பார்த்தா 3.5 கிலோமீட்டர் இருக்கு. ஹரமுக்கும் அதுக்கும் அவங்க கண்ணாடியில இருந்து பார்ப்பாங்க. விளம்பரத்துல பக்கத்துல பார்த்தா ஹரமில் ரூமில் இருந்து பார்த்தாலே ஹரம் தெரியும் அப்படிமா. கொண்டு போய் அங்கொண்டு விட்டுருப்பான், காட்டுக்குள்ள விட்டுருப்பான். ஏன் முடியாது? ஹரம் ஷரீஃப்ல அங்க இடம் கொடுக்கறதெல்லாம் அந்த கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறது. நீ இடத்த சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க லாபத்துக்காக வேண்டி. அங்க கொண்டு போய் விட்டதுக்கு பிறகு அவன் பக்கத்துல இடம் கிடையாதுன்றான், தூரத்துல வந்து போட்டுருவான். உனக்கு கெட்ட பேரு, ஜமாத்துக்கு கெட்ட பேரு, மறுமையில நீ கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விட்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் உனக்கு கெட்ட பேரு. எதுக்கு பஞ்சாயத்து? வேண்டாமே ஹஜ் சர்வீஸ். நம்ம மார்க்கெட்ல கூடாத ஹஜ் சர்வீஸ் கூடும். எதுக்குப்பா செஞ்சு நாம போய் பாவத்துல விழுந்துட்டா? மார்க்கெட்ல கூடாத ரியல் எஸ்டேட் எதுக்கு செஞ்சு தீமையில மாட்டிக்கிட்டா? இப்படி எத்தனை தேர்தலில் போட்டியிடுறது ஹராம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா? எதுக்கு போட்டு வச்சோம்? அதுவும் நம்ம மக்கள் நம்மை விட, மாநில நிர்வாகிகளை விட, மேலாண்மை குழுவை விட கீழே இருக்கிற மக்கள், பொதுமக்கள், உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகளுக்கு இருக்கிற அக்கறை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதை விட பல மடங்கு இருக்கிறது என்பதனை இந்த அறிவிப்புக்கு பிறகு நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அறிவிச்சோம்ல, போட்டியிடக்கூடாத நிர்வாகிகள், உறுப்பினர்கள் போட்டியிட்டுக் கொள்ளலாம்னு விளக்கின உடனே உறுப்பினர் மட்டும் போடலாங்கிற, நீ மட்டும் நாசமா போக கூடாது, நான் மட்டும் நாசமா போடாமா? என்ன இங்க உள்ள? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல தலைமையான தகுதியான தலைமையை கொடுத்த அல்லாஹ் அந்த தலைமையை பின்பற்றி நடக்கிற அற்புதமான தொண்டர்களையும் உறுப்பினர்களையும் வழங்கி இருக்கிறார் என்று அந்த செய்திக்கு பிறகு மனம் குளிர்கிற விதத்தில் வரப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திருநெல்வேலி பொதுக்குழுவிலே அந்த தீர்மானத்தை பைலாவில் சேர்க்க போறோம். உறுப்பினரும் போட்டியிடக்கூடாது, எல்லா பக்கமும் பஞ்சாயத்து. என்ன உறுப்பினர் மட்டும் வச்சுக்கிட்டா நாங்க மட்டும் பரவாயில்ல, இதுதான் தேவை. நான் தப்பு செஞ்சா நீங்க கடிவாளத்தை பிடிக்கணும், நீங்கள் தவறு செய்தால் நான் கடிவாளத்தை பிடிக்கணும். அதனால் தான் நீங்களும் நாங்களும் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வால் போலப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக வாழ்வதற்கு இந்த ஜமாத் ஒரு பெரும் துணை புரியும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்